الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا اللهم زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم زدنا علما. خير. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு கிதாபு தௌஹீதுடைய இன்னொரு அமர்வில் இருக்கும். இது எத்தனாவது அமர்வு? 9வது அமர்வு. கடைசியாக எத்தனை பாடம் நம்ம பார்த்தோம்? அங்கே பார்க்கணும், அங்கே பார்க்கணும். 38 பார்த்தோம். ஹசன். சரி, கடைசி 10 தலைப்பு என்ன? போன வாரத்தில் கடைசியாக நம்ம பார்த்த தலைப்பு என்ன? பார்க்கலாஃபிக்கும் ஹலாலை ஹராமாக்குறது அல்லது அப்படி மாற்றி செய்கிறது. ஷரியத்தை மாற்றக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், தவறான உலமாக்களாக இருக்கட்டும், இவங்க சொல்லக்கூடிய தீர்ப்புகளை ஒரு நபர் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த தலைவரில் அவங்களுடைய கடவுளாக்கி கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸை நம்ம என்ன பண்ணோம்? கடைசியாக பார்த்தோம். சரி, இப்போது ஷரீத் சம்மந்தமான ஒரு விஷயத்தை பார்த்ததுனால அதை தொடரக்கூடிய இன்னொரு தலைப்பு இப்போது 39வது தலைப்பு பாருங்கள். அதாவது, மெய்யாகவே தாங்கள் ஈமான் கொண்டிருப்பதாக நினைப்பவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா என்னும் இறை வசனத்தின் விளக்கம். அதாவது இப்போ அடுத்த ஒரு வசனத்தை பார்க்குறோம். அந்த வசனத்துடைய அர்த்தம் தான் அந்த தலைப்பு. சரிங்களா? வசனம் பாருங்க. சூரா நிசால 60. சூரா நிசால 60வது வசனம். சூரா நிசால 60வது வசனம் பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர இலல் லதீன யஸ்உமூன அன்னஹும் ஆமனு பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக் யுரீதுன அன் யதஹாக்கமு இலா தாகூத் வகத் உமிரு அன் யக்ஃபுரு பிஹி வ யுரீது ஷைத்தானு அன் யுதில்லஹும் ضلالا بعيدا. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதாவது நபியை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், நபியே அந்த நபர்கள் நீங்க பார்க்கலையா? எந்த நபர்கள்னா குரான் மீதும் ஈமான் கொண்டிருக்குன்னு சொல்றாங்க, குரானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேதத்து மீது ஈமான் கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட செயல்களை பார்த்தா அப்படின்னா யுரீதுன அன் யதஹாக்கமு இலா தாகூத், ஷைத்தானை அல்லாஹ்வை விட்டு பிற விஷயத்தை என்ன பண்றாங்க? தன்னுடைய ஹாக்கம், தீர்ப்பு வழங்கக்கூடிய நபரா ஆக்கி கொள்றாங்க, தீர்ப்பு வழங்கக்கூடிய நபரை ஆக்கி கொள்றாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இப்படி நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். அவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ் விட்டு வேற ஒருத்தர்கிட்ட தீர்ப்பு கேட்கிறாங்க. தீர்ப்பு கேட்கிறா என்னது? பிரச்சனைக்கான தீர்ப்பு கேட்கிறாங்க. ஓகேவா? அல்லாஹ் ரப்பல் சொல்றான், யுதில்லஹும் ضلالا بعيدا, ஷைத்தான் என்ன செஞ்சான்? இப்படிப்பட்ட நபர்களை தூரமான வழிகேட்டுல போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கணும். இப்ப இந்த வசனம் மேலோட்டம் நமக்கு என்ன தெரியுது? அதாவது ஒரு நபரை பத்தி பேசப்படுது. அந்த நபர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நான் ஈமான் கொண்டிருக்குன்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தௌராத் இன்ஜீல் மீது ஈமான் கொண்டிருக்குன்னு சொல்றாரு. ஆனா அதோட சேர்த்து என்ன பண்றாரு? அவர் செய்யக்கூடிய செயல் என்ன இருக்கு? அல்லாஹ் மேல ஈமான் கொண்டிருக்கின்றாரு. ஆனா அவருக்கு வரக்கூடிய பிரச்சனை எப்படி அணுகிறாரு? அல்லாஹை விட்டு இன்னொரு விஷயத்துல தன்னுடைய தீர்ப்பை கேட்கிறாரு. இந்த தீர்ப்பு கேட்கறதுனா என்ன அர்த்தம்? ஷரியத்திற்கு இன்னொருத்திட்ட போயிட்டு இன்னொரு ஷரியத்தை கேட்கிறார், எனக்கு இன்னொரு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். இப்படிப்பட்ட நபரை பத்தி தான் இந்த வசனம் இறங்குச்சு அப்படின்றத பாக்குறோம். இது ஒரு மேலோட்டமான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்க, சுனன் இப்னு மாஜால பதிவாகுது. இப்னு மாஜால ஆரம்பத்திலே 67வது ஹதீஸை பதிவாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபான் லிமா ஜிது பிஹி. உங்களில் ஒரு நபர் அதுவரை ஈமான் கொள்ள முடியாது. எதுவரை என்று சொன்னால் ஹவானா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஹவான் இருக்குல்ல, ஹவானா என்ன அர்த்தம்? ஹவானா காத்து. ஹவா காத்தும் இருக்கு. வேற ஆசை என்னது? மன இச்சைகள். ஹவா காட்டுக்கும் சொல்லுவாங்க, மன இச்சைகளும் சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா நஜ்ம்ல சொல்லுவாங்க, ஒமா யந்திகு அனில் ஹவா, மன இச்சையின்படி நபி பேசுவது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஹவானா மன இச்சை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய மன இச்சை பின்ன வச்சு அதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்த விஷயத்தை நீங்க வச்சால் மட்டும்தான் நீங்க முழுமையா ஈமான் கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. எப்படி ஈமான் கொள்ளணும்? எப்படி? நம்மளுடைய மன இச்சையை பின்னாடி வைக்கணும். மன இச்சைக்கு முன்னாடி என்ன வைக்கணும்?
ரசூலா ஏதோ கொண்டு வந்தாலும் அது குரானும் ஹதீஸும் முன்னாடி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் என்ன பண்ணணும், மன இச்சையை வைக்கணும். இப்படி ஒரு நிலையை கொண்டு வந்தாதான் என்ன ஆகும், ஈமான் கொள்ள முடியும். ரசூலா சொன்ன செய்தி. மன இச்சைன்னு சொன்னா பொதுவாக விளங்குறது என்னது, மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் தான் வருது. அது அவன் செய்யக்கூடிய மானக்கேடான விஷயம், மது சம்பந்தமான விஷயம், இப்படி அவன் செய்யக்கூடிய வெளிப்படையான பாவங்கள் இருக்குல்ல, இதுதான் மன இச்சைன்னு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் ஒரு பக்கம் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு மன இச்சைன்னா தெளிவை சொல்லிக் கொடுக்குது. மன இச்சைன்னா என்ன தெரியுமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லாத விஷயம் பக்கம் நம்முடைய சிந்தனை போடுறதாம் மன இச்சைன்னு சொல்லி குர்ஆன் ஹதீஸ்ல வருது. அது அஹ்லாக் ரீதியான பாவங்களா இருக்கட்டும், ஷரியத்தை மாற்றக்கூடிய சிந்தனையா இருக்கட்டும், எல்லாமே எதுல வந்துருது, மன இச்சையில வந்து. ஒருத்தர் ஹதீஸை விளங்குறாரு அல்லது குர்ஆனுடைய வசனத்தை தவறா என்ன பண்றாரு, தனக்கு சாதமா பயன்படுத்துறாரு. தன்னுடைய ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறது குர்ஆனுடைய வசனத்தை பயன்படுத்துறாரு. அல்லது ஹதீஸ்ல என்ன பண்றாரு, கொஞ்சம் மாத்தி விளங்க கொடுத்து விளையாடுறாரு. அப்ப என்ன பண்றாரு, இவரு குர்ஆனும் ஹதீஸும் தன்னுடைய மன இச்சையை திணிக்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? அப்ப மன இச்சை வெறும் பாவங்கள் மட்டும் சொல்றது கிடையாது, இப்படி ஷரியத்துல விளையாடுறது என்ன பண்ணுவோம், மன இச்சை என்ற வார்த்தையை பயன்படுத்தும். அப்ப ரசூலா சொல்றாங்க, இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஈமான் முழுமையடையும். ரசூலா சொன்ன செய்தியை பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த செய்தியில் நமக்கு தெரிய வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மன இச்சை சம்பந்தமான விளக்கம். இரண்டாவது விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னா, அதாவது குர்ஆனும் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட நம்முடைய மன இச்சை. மன இச்சைன்னா என்னது, நம்முடைய மனம் சார்ந்த விருப்பங்கள் இருக்குல்ல, குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டதுதான். குர்ஆன் ஹதீஸ் அப்பாற்பட்டதான் என்ன பண்ணக்கூடாது, குர்ஆன் ஹதீஸ்ல சொந்த மன விருப்பங்களையும் சொந்த மன ஆசைகளையும் திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. திணிக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாது. இப்படி எப்போ நம்ம ட்ரை பண்றது வெளியே வருமோ அப்பதான் குர்ஆன் ஹதீஸ் எப்படி விளங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அந்த இடத்துல குர்ஆன் யார் சிறந்து விளங்கியிருப்பாங்களோ அவங்க வழியில விளங்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வரும். புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்முடைய சுய மன இச்சைகளை திணிக்க மாட்டோம். எப்படி குர்ஆனும் ஹதீஸை விளங்கணுமோ அப்படியே நம்ம அது விளங்கும் அப்படின்றதும் இந்த ஹதீஸாம் புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஹதீஸ். சரி, தஃப்சீர் இப்னு தபரில இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பார்த்தோம், அது எந்த சூறால இருந்தது, சூரா நிசா. அல்ஹம்துலில்லாஹ். சூரா நிசாவுடைய அந்த வசனம், ஒருத்தர் ஈமான் கொண்டுன்னு சொல்றாரு, ஆனா சண்டை முடிஞ்சு தீர்ப்பு வேணும்னா வேற ஒருத்தர் போய் தீர்ப்பு கேட்கிறாரு, ஷரியத்தையும் மாத்துறாரு. இப்படிப்பட்ட நபரை நீங்க பார்க்கலன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கேட்டாங்க. அது எப்படிப்பட்ட நபரை பத்தி இறங்குச்சு அப்படின்றத சில சஹாபாக்களோட கூற்று அடிப்படையில் இமாம் ஷாபி ரஹிமஹுல்லாஹ் கூறுவதாக இமாம் தபரி ஒரு விஷயத்தை பதிவு செய்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மதீனால ஒரு யூதனுக்கும் ஒரு முனாஃபிக்குக்கும் ஒரு பேச்சுல என்ன ஆகுது, கொஞ்சம் சண்டை வந்துடுது. பேச்சுல கொஞ்சம் சண்டை வந்துடுது. சரிங்களா? இப்போ யாருக்கும் ஒரு யூதனுக்கும் ஒரு முனாஃபிக்கும். இப்போ யூதன் முனாஃபிக்கும் வித்தியாசம் என்ன? கரெக்டா? அதாவது யூதர்கள் இருந்து ஒரு கூட்டம் தான் என்ன பண்றாங்க, இஸ்லாமிய ஆட்சியில முனாஃபிகீன்களா உண்டாக்குறாங்க. யூதனும் ஒரு கூட்டம் தான், ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வந்தவங்க தான். ஆனா இந்த இடத்துல வரக்கூடிய யூதன் யாரு, அவன் வெளிப்படையாவே மறுக்கக்கூடிய, நான் ரசூலை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய. முனாஃபிக் என்ன பண்றான், ஆக்டிங் பண்றான். நான் ஏத்துக்க சொன்னா உள்ள என்ன பண்ணும், குஃபர் இருக்கும். சரிங்களா? ஆக மொத்தம் ஒரு நடிக்கக்கூடியவன் ஒரு வெளிப்படையா தவறா இருக்கும், ரெண்டு பேருமே தவறு தான். தவறா இருக்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. பேச்சு ஒரு சண்டை வருது. சண்டை வரும் பொழுது இமாம் ஷாபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அந்த முனாஃபிக் சொல்றான், இந்த சண்டைக்கு தீர்ப்பு நம்ம யார்கிட்ட கேட்போம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவோம். ஏன் அப்படின்னா காரணமும் சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது அது என்ன, அந்த இது வாங்குவாங்க, லஞ்சம் வாங்குவாங்களே, அதுக்கு ரிஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முனாஃபிக் சொல்றான், ரசூலா வந்துட்டு லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஃப்ரீயாவே அவர் எல்லாம் தீர்ப்பு சொல்லுவார், நம்ம அவர்கிட்ட போலாம் அப்படின்னு முனாஃபிக் சொல்றான். அந்த யூதன் சொல்றான், ரசூலாட்டெல்லாம் வேணாம், நம்ம என்ன பண்ணலாம், யூத தலைவர்கிட்ட போலாம். யார்கிட்ட போலாம், யூத தலைவர்கிட்ட போலாம். அப்படின்னா ரசூலா விட்டு வேற யார்கிட்ட போலாம், ரசூலா வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் தனித்தனி கருத்து சொல்லும்போது ரெண்டு பேரும் ஒரு கருத்துக்கு வராங்க. என்னது, ஜுஹைனியான்னு சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் இருக்கு. அந்த கோத்திரம் அந்த இது பார்ப்பாங்களே, தோசியம் பார்ப்பாங்களே, தோசியம் பார்க்கறது பேர் போன ஒரு கோத்திரம் ஜுஹைனியா கோத்திரம். ஜுஹைனியா கோத்திரத்தில் பிரபலமான ஒரு அதாவது ஜோசியக்காரர் இருக்காரு. அந்த ஜோசியக்காரர் நம்ம போவோம், போயிட்டு என்ன பண்ணும், நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்ப்பு கேட்போம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காஹின், ஒரு ஜோசியக்காரன் என்ன பண்றாங்க, அவங்களோட தீர்ப்பாளரை ஆக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிடான். இப்படி முடிவு செய்யும் போது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அந்த காலத்துல அதாவது இவனு முடிவு செய்த பிறகுதான் ரசூலுல்லாஹ் இந்த வசனம் இறங்கிட்டு அல்லாஹ் ரஹ்மான் சொல்றான், நபியே உங்களையும் உங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டோம் சில பேர் சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உங்களை தீர்ப்பாளி ஆக்காம உங்களை விட்டும்
குரானும் ஹதீஸை விட்டு இன்னொரு ஒரு நபரை தீர்ப்பாளி ஆக்கிடுறாங்க. இப்படிப்பட்ட நபரை ஷைத்தான் தூரமான வழிகேட்டில் போட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வசனத்தை இறக்குறா அப்படின்ற செய்தி பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது அதுக்கு நடுவரா சீர்பற யார் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா, குரானும் ஹதீஸும் தவிர இன்னொரு விஷயத்த ஒருத்த ஆக்கிட்டா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அவன் என்ன பண்றான், வழிகேடு நுழையிறான். அதை பின்பற்றும் போது ஷிர்க்ன்ற ஒரு விஷயத்த விழுந்துறான் அப்படின்றதும் இந்த செய்தி நமக்கு சொல்லித்தரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குரான்ல இன்னொரு இடத்த சொல்லலாம், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். நபி, அவர்கள் ஒரு நபரும் ஈமான் கொள்ள முடியாது. எதுவரை ஈமான் கொள்ள முடியாது? உங்களை நடுவராக ஆக்கும் வரை ஈமான் கொள்ள முடியாது. சும்மலா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதை. பிறகு நீங்கள் தீர்ப்பு வழங்கிய பிறகு அவருடைய மனசுல எந்த ஒரு துன்பமும் அது சம்பந்தமா இருக்கக்கூடாது. எந்த ஒரு குரோதம், எந்த ஒரு துன்பம் அது சம்பந்தமா இருக்கக்கூடாது. நீங்க தீர்ப்பு வழங்கிட்டீங்களா, ஒழுங்கா அதை கேட்டுட்டு போயிடும். ஒய் சல்லிமு தஸ்லீமா. நீங்க தீர்ப்பு வழங்கும்போது எப்படி கேட்கணும் அப்படின்னா, முழுமையா கட்டுப்பட்டவர்களாக அவர் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ஈமான் கொள்ள முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? ஃபலா வரப்பிக், நபியே உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக, உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக. அல்லாஹ் யார் மீது சத்தியம் செய்யறான்? அல்லாஹ் தன் மீதே சத்தியம் செய்து சொல்றான். அவர் ஈமான் கொள்ள முடியும் எதுவரை என்று சொன்னால், நபியை நடுவராக்கணும், நடுவராக்கி இறை செய்தி மூலியமா அந்த தீர்ப்பு வழங்க முடியும். தீர்ப்பு வழங்க அது முழுமையா கட்டுப்படணும். அது கசப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். எனவே பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்குறது அப்படின்ற ஒரு விஷயம் எதுவா இருக்கணும், குரானும் ஹதீஸா இருக்கணும். அதை தவிர்த்து ஒரு மனிதனோட சிந்தனையை ஒரு நபர் என்ன பண்றான், ஒரு தீர்ப்பு வழங்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அதுதான் வழிகேடு. அதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பாடம் அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு, இவன் வந்துட்டு சிந்தனையில தான் போட்டு லாஜிக்லாம் வச்சுதான் இது பண்றான் அப்படின்னு தெரிஞ்சும் அதை ஒருத்தர் ஏத்துட்டு போனா அவர் என்ன பண்றாரு, ஷிர்க் செய்யக்கூடிய ஒரு நபரை வழிபடுறாரு அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல அதாவது இன்னும் சில இமாம் பகலவி ரஹிமுல்லா அவங்க இன்னும் சில அறிவிப்புகளை வச்சு ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய தப்சீர் அடிப்படையில் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எப்பவும் போல முனாஃபிக்கும் ஒரு யஹூதிக்கும் சண்டை வருது. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, சண்டை வந்து யார்கிட்ட விட்டு தீர்ப்பு கேட்கலாம் அப்படின்ற குழப்பம் ரெண்டு பேருக்கும் வரும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேர்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, ரசூலாட்ட போலாம் அப்படின்னு சொல்றாங்க. யூதன் என்ன சொன்னா, காப் பின் அஷ்ரஃப் சொல்றக்கூடிய பெயர் எடுத்து ஒரு யூதன் பேர் சொல்றான். சரிங்களா? இப்படி தனித்தனி ஆட்கிட்ட போலாம் அப்படின்றப்போ, இப்போ இதுக்கு முன்னாடி வரலாம என்ன படிச்சோம், ரெண்டு பேரும் முடிவு செஞ்சு யார்கிட்ட போனாங்க, ஜோசியக்காரன்ட்ட போனாங்களா? இமாம் பகவி ரஹிமுல்லா அவங்களுடைய தஃசீர் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ரெண்டு பேர் சேர்ந்து உமர் பின் ஹத்தாப் அவன்கிட்ட போறாங்க. யார்கிட்ட போறாங்க? உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட போறாங்க. அவங்ககிட்ட போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு ஏன் இந்த மாதிரி வந்தீங்க கேட்டப்போ ரெண்டு பேரும் சொல்றாங்க, நான் வந்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போலான்னு சொன்னேன், இவர் காப் பின் அஷ்ரஃப்னு சொன்னாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து உங்ககிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொன்னப்போ உமர் பின் ஹத்தாப் அவங்களோட பிரச்சனையை தீர்க்காம என்ன பண்ணாங்க, ஒரு நிமிஷம் நான் வீட்டுக்கு உள்ள போயிட்டு வரேன், உங்களை யாரு ரசூலுல்லாஹ் நிராகரிச்சா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டுட்டு நான் தான் நிராகரிச்சேன், நான் தான் காப் பின் அஷ்ரஃப்ட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதன் சொன்ன பிறகு உமர் அவங்க உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு தன்னோட வாளை எடுத்துட்டு வராங்க. அந்த காப் பின் அஷ்ரஃப்ட்ட போலான்னு சொன்ன யூதன் என்ன பண்றாங்க, கொலை செய்யறாங்க அப்படின்ற ஒரு சம்பவத்தை இமாம் பகவி ரஹிமுல்லாஹ் தஃசீர்ல குறிப்பிடுறாங்க. ஆனா ஜைஃப் என்ன இது ஜைஃப், ஆனா இது ஏன் குறிப்பிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இன்னி வரைக்கும் நிறைய இடத்துல வந்துட்டு இந்த வசனத்துடைய தஃசீர் சொல்லும் பொழுது அலம் தர இல்லல்லதீன யஸுமூன அன்னஹும், இந்த வசனத்துடைய தஃசீர் சொல்லும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்க, உமர் அவங்களோட வீரத்தை வந்து பேசணும் அப்படின்றக்காண்டி இந்த இதை லைஃப்னே தெரியாம நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்லிட்டு இருக்க ஒரு நிலைமையை பார்க்கிறோம். நம்ம ஒரு இடத்துல இது கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வரலாறு லைஃப் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுது, ஷரியத்துடைய சட்டத்திட்டங்கள் தெரிய வருது. ஷரியத்துடைய சட்டத்திட்டங்கள் நமக்கு தெரிய வருது. ஷரியத்துடைய சட்டத்திட்டத்தை பொறுத்தவரை 3 விஷயம் இருக்கு. நம்ம வாழக்கூடியது குஃபர் நிறைந்த நாடுகளாக இருக்கலாம், ரிப்பப்ளிக்கான நாடு, இங்கே வந்துட்டு நம்மளை விட அநியாயம் அதிகமான இடங்கள்ல இருக்கு. சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய சில விஷயம் நிர்பந்தமான சூழ்நிலை கடந்து போகக்கூடிய இடத்துல இருக்கும். இதெல்லாம் நிர்பந்தமான சூழ்நிலை, விருப்பப்பட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பண்றதுல நிர்பந்தமான சில இடங்களை கடந்து போகும்பொழுது இந்த இடங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது 3 விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய மார்க்கம் நமக்கு சூழ்நிலை நிர்பந்தமா இருக்கனால அமல் பண்றோம் தவிர நம்முடைய மார்க்கம் எப்பொழுதும் நமக்கு தான். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எந்த ஒரு நபர், ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க, எந்த ஒரு நபர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் இல்லாத இன்னொரு ஆட்சியுடைய நாட்டில் இருக்காரு, இஸ்லாம் இல்லாத இன்னொரு ஆட்சியோட நாட்டில் இருக்கும்பொழுது அந்த இடத்துல என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டுடைய ஆட்சி மனிதன் சிந்தனையால் எழுதப்பட்ட ஷரியத் இருக்கும்ல, மனிதனுடைய சிந்தனையால் எழுதப்பட்ட ஷரியத், அந்த லா இருக்கும்ல, அந்த மனிதனுடைய சிந்தனையால் எழுதப்பட்டதையும் இஸ்லாமிய சட்ட திட்டங்களையும் ஒருத்தன் சரிசமம் நினைக்கிறான். ஒருத்தன் என்ன பண்றான்,
சரி சமம் நினைக்கிறான். இப்படி சரி சமம் நினைக்கிறது என்னது? இது தெளிவான ஷிர்க் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது? தெளிவான ஷிர்க். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் சட்டம் எது மூலியமா கொடுக்கப்பட்டது? குரானும் ஹதீஸும் கொடுக்கப்பட்டது. இது எழுதுன யாரு? மனிதன். அப்போ குரானும் ஹதீஸும் எதுக்கு நம்ம ஒப்பிடுறோம்? மனிதனுடைய சிந்தனைக்கு ஒப்பிடுறோம். இப்போ ஒரு மனிதன் என்ன பண்றாரு? அதை தாண்டி ஷரியத்துடைய சட்டம் இருக்கும் பொழுது இல்ல, இப்போ இந்த சட்டத்தோட ஒரு மனிதனுடைய இப்போ சொல்ற சட்டம் தான் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறார். ஷரியத்தோட சட்டத்தோட ஒரு மனிதனோட சட்டம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஷிர்க் தான் சொல்லுவோம். ஒப்பிட்டு பார்க்கறே ஷிர்க்குன்னு சொல்லுவோம். இவர் என்ன பண்றாரு? மனிதனுடைய சிந்தனை இதை விட சிறந்தது சொன்னா என்ன பண்ணுவோம்? அதுவும் ஷிர்க் சொல்லுவோம். அப்போ எப்பவுமே நம்ம வெளிப்படை அமல் பண்ணாம விட்டாலும் சரி, நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய விஷயம்னா எப்பொழுதும் ஷரியத்துடைய சட்டங்கள் தான் 100% என்னது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்றத மனசால நம்ம ஏற்றுக்கணும். சில நிர்பந்தமான சூழ்நிலையில சில வேற ஒரு விஷயத்தை நம்ம செய்யறமா இருந்தாலும் சரி, நம்முடைய மனசு அடிப்படையில் குரான் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லப்பட்ட சட்டங்கள் தான் மிகவும் உறுதியானது, இந்த மனித சமுதாயத்தை தான் ஏற்றுறது அப்படின்னு என்ன பண்ணுவோம்? முழுவதும் நம்ம ஏற்றுப்போம். சரிங்களா? இதனால் நாம் பார்க்கிறோம். அதாவது மலிக் ஃபைசல் ரஹிமுல்லா சவுதியோட முன்னாள் அரசர், கேட்டிருப்போம் நிறைய நம்மள நிறைய பேர். அவருடைய காலத்தை பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய ஆட்சி காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, மேற்கத்திய சமுதாயத்திலிருந்து ஒரு நாட்டில இருந்து கிண்டலா எழுதப்பட்டது. என்ன எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா, அவங்க தாக்க நினைச்சது சட்டத்திட்டங்கள் அல்லது ஒரு நாடு அதெல்லாம் கிடையாது. அவங்க அந்த பேப்பர்ல தாக்க நினைச்சது எல்லாமே என்னது? இஸ்லாம். இஸ்லாமும் முழுமையா தாக்க நினைச்சாங்க. இஸ்லாமை முழுமையா தாக்க நினைச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்றாரு? அநியாயமா விபச்சாரம் செஞ்சுறாரு, அநியாயம் செஞ்சுறாரு அப்படின்னா அவ்வளவு கொலை செய்யறது, திருடினா கை வெட்டுறது, அது ஹதீஸ்ல வந்திருக்கல. சின்ன ஒரு முட்டை அளவு திருடினாலும் அது கை வெட்டப்படும் ஹதீஸ்ல வந்திருக்கல. இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் என்ன பண்ணாங்க? இதெல்லாம் மனிதாயமானமா இல்ல, மிருகத்தன்மா இருக்கு. இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்த பிறகும் இவங்க மிருகத்தன்மையை தான் கடைபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சட்டத்திட்ட என்ன பண்ணாங்க? கிண்டல் பண்ணி என்ன பண்ணாங்க? மிகவும் மிகவும் கேலியா என்ன பண்ணு பேப்பரில் எழுதப்பட்டு அது மிகவும் பிரபலமாச்சு மலிக் ஃபைசல் ரஹிமுல்லா அவங்களுடைய காலத்தில். இப்படி இருக்கும்போது பார்க்கப்படுது, மலிக் ஃபைசல் அவங்ககிட்ட அந்த நியூஸ் பேப்பர் வருது, வந்து எந்த நாட்டில இருந்து எழுதப்பட்டதுன்னு கேட்கப்படுது. அவங்க பார்க்குறாங்க எந்த நாளில் அது எழுதப்பட்டு பார்க்குறான், எந்த நாளில் இந்த செய்தி பேப்பர்ல கேலியா நம்மளை எதிர்த்து எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்குறான். அதே நாளில் அதே நாட்டுடைய நியூஸ் பேப்பர் கொண்டு வர சொல்றாங்க. அதே நாளில் அது எந்த நாடு கிண்டல் பண்ணாங்களோ அந்த நாட்டோட நியூஸ் பேப்பர் கொண்டு வரப்படுது. ரெண்டு அக்பார் நியூஸ் பேப்பர், ரெண்டு நியூஸ் பேப்பர் பக்கத்தில் வச்சு பார்க்குறாங்க. ரெண்டுத்துல கூட கிரைம் கேஸ் பார்க்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய என்னதான் பிரச்சனைகள்லாம் நாட்டில் ஓடுதுன்னு பார்க்கும்பொழுது வல்லாஹில் அஸீம் சவுதியால என்னைக்கு அவங்க கிண்டல் பண்ணாங்களோ அன்னைக்கு சவுதியாவுடைய எந்த ஒரு நாட்டு சவுதியாவுடைய எந்த பகுதியிலும் எந்த ஒரு குற்றமும் பேப்பர்ல இடம் பெறல. பேப்பர்ல இடம் பண்ண என்ன வெளிப்படையா வரல, ஏதோ எந்த குற்றமும் என்ன பண்ணல, வெளிப்படையா நிரப்பல. ஆனா எந்த நாடு கிண்டல் பண்ணாங்களோ அவங்களோட பேப்பர்ல எழுதி அனுப்பிச்சாங்களே அந்த நாடுடைய கிரைம் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தோம்னா கிரைமுக்குன்னு தனி செக்ஷன் போட்டிருக்கேன், தனி பேப்பர் போட்டு அதில் போடுறாங்க அவங்க ஊர்ல என்ன நடந்தது, பாலியல் குற்றத்துலேருந்து திருட்டு குற்றத்துல அநியாயத்துலேருந்து எத்தீம்களை தூரமாக்குறது எவ்வளோலாம் வருமோ எல்லாமே தனியாக என்ன பண்ணா படித்தரமாக போட்டுறான். அப்போ சொன்னாங்க இதுதான் ஷரியத்துன்னு சொன்னாங்க. அலி ஃபைசல் என்ன சொன்னாங்க? இதுதான் ஷரியத். பார்ப்பதுக்கு சில நேரத்தில் இது மனிதாயமான அற்றமா இருக்கலாம் அப்படின்ற விதத்தில் இருந்தாலும், ஆனா இறுதி எப்படி இருக்கும்? முழுவதுமாக ஒரு நாடும் மனிதாயமானம் பாதுகாக்கப்படக்கூடிய எல்லா விதமான விஷயமும் இந்த ஷரியத்தில் இருக்கு அப்படின்றதும் அந்த சம்பவத்தை கூட நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது எல்லா இடங்களும் நம்ம உயர்ந்து பார்க்கக்கூடியது குர்ஆனும் சுன்னாவும் உயர்ந்து பாரு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இது அதாவது கிதாபு தௌஹீத் படிக்கும் பொழுது ஷரியத் சம்பந்தமான சில சிந்தனையும் இருக்கு அப்படின்றக்காண்டி இந்த 2 பாடங்கள் கொண்டு வந்தாங்க. இது வசனம் நம்பர் எழுதுறவங்க எழுதிக்கோங்க. இது ஹதீஸ். அடுத்த தலைப்பு, இப்போ நம்ம அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் போகிறோம், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் உள்ள போகிறோம். சரிங்களா? அதாவது நம்ம ஆரம்பத்தை பார்த்த சில பாடங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய தன்மைகள் சம்பந்தமான சில விஷயங்களை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தன்மைகளை எப்படி நம்ம மறுக்கிறோம், அதாவது மறுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தான் என்ன பண்ணுற நமக்கு கொடுக்கக்கூடியவன்.
ஆனா கொடுத்தல் சம்பந்தமான விஷயத்துல எப்படி மறுத்து வேற ஒரு விஷயத்துல கயிறா இருக்கட்டும் கபரா இருக்கட்டும் இந்த விஷயத்த எப்படி தவறு செய்யறாங்க மனிதர்கள், இது சம்பந்தமா பார்த்தோம். அதுக்கடுத்து அல்லாஹுடைய வல்லமை சொல்லக்கூடிய சில விஷயங்களை பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம எப்படி நம்முடைய சிந்தனைகளை மாற்றணும், நம்முடைய உள்ளம் சார்ந்த அமல்கள் இன்னும் எந்த சோதனை வந்தாலும் திறந்துடக்கூடாது, இப்படி சில தலைப்புகளை பார்த்தோம். அதுக்கடுத்து ஷரியத்துடைய சில விஷயங்களை பார்த்துட்டு இப்போ அஸ்மாவுல் ஹுஸ்னா உள்ள வரும். சரிங்களா? தௌஹீதுடைய கடைசி கட்டம் அஸ்மாவுல் ஹுஸ்னா. இதுல ஒரு பாடம் வரும், மீதி பாடங்கள் பின்னாடி வரும். சரிங்களா? சூரா ராத்ல 30வது வசனம் பாருங்க. சூரா ராத் 30வது வசனம் அல்லாஹ் ரஹ்மான் சொல்றான், வஹும் யக்ஃபுரூன பிர் ரஹ்மான், வஹும் யக்ஃபுரூன பிர் ரஹ்மான், அவர்கள் ரஹ்மானை நிராகரிக்கிறார்கள். குல் ஹுவ ரப்பி லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ இலைஹி மதாப். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவனே என்னுடைய இறைவன், அவனை தவிர வணங்குவதற்கு தகுதி யாரும் கிடையாது, இன்னும் அவனிடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன், அவனிடத்துல நான் திரும்புகிறேன். நபியை நீங்கள் இதெல்லாம் போய் சொல்லுங்க அல்லாஹ் சொல்றான். வஹும் யக்ஃபுரூன பிர் ரஹ்மான், அவர் என்ன செய்கிறார்கள்? ரஹ்மானை மறுக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறார்கள்? ரஹ்மானை மறுக்கிறார்கள். இந்த அவர்கள் யாரு? ரஹ்மானை மறுத்தவர்கள் யாரு? காஃபிர் தான். எந்த காஃபிர் பற்றி சொல்லப்பட்டது? மக்கள் காஃபிர்கள். அவங்க அல்லாஹ்வை மறுக்கல, அல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க தானே? யூதர்களா? அவங்களும் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாங்க. கிறிஸ்தவர் அவங்களும் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாங்க. ரசூலா காலத்துல இருந்த கிறிஸ்தவர் அவங்களும் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கினால தான் என்ன பண்ணாங்க? அதாவது முபாஹலா செய்யலாம்னா வந்தாங்க முனாஃபிக்கின்கள். முனாஃபிக்கின் ஏத்துக்கிட்டு தொழுவு வந்தாங்க. சூரியனை வளமுறவங்க. சரி, இது வந்துட்டு மக்காவுடைய காஃபிரை பற்றி சொல்லப்பட்டது. சரிங்களா? இது மக்காவுடைய காஃபிரை பற்றி சொல்லப்பட்டது. அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வை மறக்கல, அல்லாஹ்வுடைய பெயரான ரஹ்மானை மட்டும் மறுத்தான். நம்ம தலைப்பண்ணது அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகளையும் ஒன்றை மறுப்பவர் பற்றிய விவரம். அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய தன்மை, இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் வரும்ல, இதுல ஏதாவது ஒரு மறுத்தல் மறுக்கா இது செட் ஆகாது அப்படின்னு சொல்றான். இப்போ செட் ஆகாதுன்னு சொன்னா அதோட நிலவரம் என்ன? சரிங்களா? இப்போ அந்த மாதிரி வரும்போது அல்லாஹ்வுடைய பேர் ரஹ்மான் அப்படின்னு ஒரு பேர், ரஹ்மான் அப்படின்ற ஒரு பேர் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. நிறைய இடங்கள் நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி இருக்கும் பொழுது இந்த ரஹ்மான் என்ற பேர் யார் மறுக்கிறா? மக்காவுடைய காஃபிர்கள் மறுத்துருவாங்க. அவங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிறாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய பெயர்கள் வரக்கூடிய ரஹ்மானை என்ன பண்ணுவாங்க? மறுத்துருவாங்க. அவங்களுக்கு தெளிவான கல்வி இல்லாதனால என்ன பண்ணுவாங்க? நாங்க ரஹ்மான்னு சொல்லி யாரையும் எங்களுக்கு தெரியாது, நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. சரி, இந்த வசனம் பாருங்க. இது அடுத்து பாருங்க. இப்னு ஜரீர் தபரி ரஹிமுல்லாஹ் அவங்க இது சம்பந்தமான விஷயம் சொல்லுவாங்க. அதாவது லம்மா சமீத் குரைஷ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குரு ரஹ்மான் அன்கரு ذلك ஃபன்ஸலல்லாஹு ஃபீஹி வஹும் யஃபுரூன பிர்ரஹ்மான். எப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது எக்ஸ்ட்ராவாக சொல்றோம். ஒரு ஆயத்திற்கு அந்த ஆயத்து இது சம்பந்தமாக தான் இறங்கியிருக்கும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது முதலாவது இப்னு கசீர், இரண்டாவது இப்னு ஜரீர் அத்-தபரி, இரண்டு தஃப்சீர் என்ன பண்ணலாம்? தாராளமாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த இரண்டு தஃப்சீர் நம்ம பார்க்கலாம். தஃப்சீர் இப்னு கசீர் பெருசு, இப்னு ஜரீர் தபரி கொஞ்சம் சின்னது. ஆனா இரண்டுத்துல என்ன பண்ணும்? மிகவும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கும் எந்த வசனம் எதுக்காண்டி இறங்குச்சு. இப்ப இந்த இடத்துல சொல்லும் பொழுது சூரா ராதுடைய 30வது வசனம் பார்த்தோமா, அவர் ரஹ்மானை மறுக்கிறார்கள் அப்படின்னு. இந்த வசனம் எதுக்காண்டி இறங்குச்சு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பேர் ரஹ்மான்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பேரு ரஹ்மான்னு சொன்னாங்க. சொன்ன உடனே குறை சொன்னாங்க, எங்களுக்கு ரஹ்மான்ல யாருன்னு தெரியாது, நாங்க வந்துட்டு இதை வந்துட்டு மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா மறுத்துருவாங்க. யோசிச்சுலாம் இல்லை, அப்படியே வெளிப்படையா மறுத்துருவாங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இப்னு ஜரீர் தபரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ இப்போ நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது, அவங்க ரஹ்மானை மறுத்த பிறகு அல்லாஹ் என்ன பண்ணா? சூரா ராதுடைய 30வது வசனத்தை இறக்கிட்டான். அவர் ரஹ்மானை மறுக்கிறான்னு சொல்லும் முழு வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். இது எப்படி நடந்த சம்பவமா இருந்திருக்கும்? ரசூல்லா வந்துட்டு ஒரு சம்பவத்துல ரஹ்மானை சொன்னாங்கன்னா அல்லாஹ்வுடைய பேர் ரஹ்மான் அப்படி சொல்ல ரசூல்லா. ஒரு சம்பவத்துல ஒரு சின்ன இடத்துல அல்லாஹ்வுடைய பேர் ரஹ்மான் அப்படின்னு வந்தது. வந்த உடனே என்னப்பா பக்கத்துல இருக்க குறைஷில மக்கள் என்ன பண்ணாங்க? மறுத்துறாங்க. இல்ல ரஹ்மானா இருக்க வாய்ப்பு இல்லை, அல்லாஹ் ஏத்துக்கிறோம், அல்லாஹ் வந்துட்டு அல்லாஹ்வுடைய பேர் ரஹ்மானா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்துறாங்க. அப்ப இந்த வசனம் இறங்குச்சு. இது எப்ப இருக்கக்கூடிய சம்பவமா இருக்கும்? பிரபலமான சம்பவம் ரொம்ப. சொல்லுங்க. ஹுதைபியா உடன்படிக்கை. ஹசன், ஹுதைபியா உடன்படிக்கையில யார் எழுதுறா? ரசூலா தரப்புல அலி ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அவங்க என்ன பண்றாங்க? இரு தரப்பும் உட்பட்டு என்ன பண்றாங்க? எழுதுறாங்க. எழுதும் பொழுது மேலே ஹெட்டிங் என்ன பண்ணுவாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி போடுவாங்களா? அப்போ என்ன பண்றாங்க? இன்னொரு அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க ரஹீமையும் மறுக்கிறாங்க.
ரஹீமும் என்ன பண்ண மறுத்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அர் ரஹ்மான் ரஹீம் இது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அல்லாஹ் வேண்டாலும் தெரியும், ஆனால் அர் ரஹ்மான் ரஹீம் இது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த பக்கத்தில் இருக்க சில காஃபிர்கள் அதை மறுத்துருவாங்க அப்படின்றத பார்க்குறோம். அந்த இடங்கள்ல இது இறங்குச்சு அப்படின்றதும் சில தஃப்சீர் அடிப்படையில் இருக்கு. ஆக மொத்தம் ரசூலா அவங்க அல்லாஹ்வுடைய பேர் ரஹ்மான் சொன்னாங்க, சொன்னப்ப என்ன பண்ண உடனே மறுத்துறாங்க. அப்படியே சொன்ன பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன எழுதப்பட்டது? அல்லாஹ்வுடைய பேர் அது ரசூலுல்லாஹ்க்கு வரும் பொழுது அல்லாஹ்வுடைய விஷயம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பதிலா என்ன எழுதப்பட்டது? பிஸ்மிஹி தஆலா. என்னது? பிஸ்மிஹி தாலா. பிஸ்மில்லா பிஸ்மிஹி தாலா இரண்டும் ஒன்று தான். சரிங்களா? ஒரே அர்த்தம் கொண்டுதான். இது எழுதப்பட்ட என்ன பண்ணுது, அது முடிக்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த இடங்கள் நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம், அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய சின்ன விளக்கம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அஸ்மா அப்படின்னா பெயர்கள். அல்லாஹ்வுக்கு எத்தனை பெயர்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு? 99. 99 தான் இருக்கா? அதிகம். எவ்வளவு? வேற அல்லாஹ் மட்டும் அறிவான். வேற அவ்வளவுதான். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். நிறைய தகவல்கள் கரெக்டா இருந்தது. நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கு அப்படின்றத அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். யார் அறிவான்? அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். ஏன்னா ஒரு துவா ரசூலா கேட்பாங்க. அந்த துவா கேட்கும்போது ரசூலா என்ன சொன்னாங்கன்னா, யா அல்லாஹ் எந்த பெயரை நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ அந்த பெயர்கள் மூலியமாக, அப்படியே அந்த பெயர்கள் மூலியமா ரசூலா கேட்பாங்க. அதே மாதிரி ரசூலா சொல்லுவாங்க, இன்னும் சில பெயர்கள் உன்னுடைய அடியார்களுக்கு மட்டும் நீ சொல்லி கொடுத்துருப்பாய் அந்த பெயர்கள் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா துவா கேட்பாங்க. அதே மாதிரி ரசூலா துவா கேட்பாங்க, இன்னும் சில பெயர்கள் நீ உனக்கென்று மறைமுகமா வைத்திருக்கிறாய், கைப் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் தனக்கென்று வைத்திருக்கிறான், இப்படிப்பட்ட பெயர்கள் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா ஒரு துவாவை கேட்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த ஹதீஸான ரசூலா கேட்கக்கூடிய விதத்தை பார்த்தா நமக்கு தெரியுது, சில நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, சில முந்தைய சமுதாயம் சொல்லப்பட்டிருக்கலாம், அது நமக்கு சொல்லப்படலை. ஆனா சில பெயர்கள் இருக்கு அல்லாஹ் தனக்கு மட்டும் வச்சிருக்கான், வெளியே யாருக்கும் சொல்ல மறைமுகமான இடத்த வச்சிருக்கான். அப்ப அல்லாஹ்வுக்கு எத்தனை பெயர்கள், அது என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்றத முழுமையா அது அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். ஆனா நமக்கு ஷரியத் கொடுக்கப்பட்ட அடிப்படையில், குர்ஆனும் சொன்ன அடிப்படையில சகோதரர் சொன்ன மாதிரி 99 பெயர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு? 99 பெயர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? சரி, இப்ப 99 பெயர்கள் இருக்கு. பெயர்கள் 99 இருக்கு. பெயர்கள் இல்லாம சில தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு, சில தன்மைகள் இருக்கு. தன்மைகள் பெயரோட எடுத்து வந்துடக்கூடாது. சரிங்களா? தன்மைகள் அதோட இடத்துல, பெயர்கள் அதோட இடத்துல. உதாரணமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தஹஜ்ஜுத் நேரத்தை முதல் வானம் வரை இறங்கி வருகிறான். இப்ப இறங்கி வருனா அப்படின்னா இறங்குதல் அப்படின்ற ஒரு தன்மை அல்லாஹ்க்கு சொல்லுவோம், இறங்குதல் அப்படின்ற தன்மை சொல்லுவோம். அப்ப இறங்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு பெயரை அல்லாஹ்க்கு என்ன பண்ணணும்? சாடமானம். புரியுதா? புரியுதா? இது இந்த மாதிரிதான் அல்லாஹ்ன்ற சில தன்மைகள் இருக்கு. தன்மையோட இடத்துல, பெயர்கள் பெயரோட இடத்துல இரண்டையும் குழப்பிடக்கூடாது. இது ஏன்னா நம்ம தமிழ் அடிப்படை படிக்கும்போது கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட் புரியுது. ஆனா அரபு அடிப்படையில் இது படிக்கும்போது என்ன ஆகுது, நிறைய பேர் இதை குழப்பிப்பாங்க. இப்ப லாஸ்டா வந்துட்டு போன பாடம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு விஷயத்தை பத்தி பார்த்தோம். அல்லாஹ்வுடைய ஒரு விஷயத்தை பத்தி பார்த்தோம். என்னது அது? அதாவது தேவைப்படக்கூடிய இடத்துலதான் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பத்தி பார்த்தோம். யாருக்காவது தெரியுமா? அது ஞாபகம் இருக்கா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூழ்ச்சி செய்கிறான் அப்படின்ற ஒரு வசனம் பார்த்தோமா? அல்லாஹ் ரப்ப சூழ்ச்சி செய்கிறான்னு பார்த்தோமா? இந்த சூழ்ச்சி செய்யற என்ன பண்றாங்க, நிறைய இது வந்துட்டு எல்லா உலமாக்கள் ஏகோபித்த கருத்து அடிப்படையில பெயர் அடிப்படையில் கொண்டு வர மாட்டோம். சூழ்ச்சியாளன் அப்படின்னு ஒரு பெயர் கொடுப்போம் அல்லாஹ்க்கு, அப்படி பெயர் கொடுக்க மாட்டோம். தேவைப்படக்கூடிய இடங்கள்ல சில இடங்கள்ல அல்லாஹ் இதை செய்வான் அப்படின்றதும் சில தன்மை அடிப்படையில் சொல்லணும், தவிர அது பெயர் ஆக்க மாட்டோம். அப்ப ரெண்டுத்தையும் நம்ம பிரிப்போம். இப்ப எதுவா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பெயரா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பண்பா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பெயர் பண்பு எதுவா இருந்தாலும் சரி, எது உறுதியா சொல்லப்பட்டிருக்கோ முழுமையா ஈமான் கொள்றது நம்மளால கடமை. அது இரண்டுல ஒண்ணு மறுத்தாலும் யாரு? அல்லாஹ் சொன்ன காஃபிர், யக்ஃபுரூன், அவர்கள் காஃபிர் ஆகி விட்டார்கள். அல்லாஹ் சொல்றது போன்று காஃபிர் ஆயிரும். சரிங்களா? நமக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய பண்புகள்ல எவ்வளவு எத்தனை நபர்கள் எவ்வளவு விளையாண்டுருக்காங்க, அதுல எவ்வளவு தாவில் மாற்று விளக்கங்கள் கொடுத்து மக்களை குழப்பி விட்டுருக்காங்க, அல்லது நம்முடைய சிந்தனைக்கு எதிராக வருது அப்படின்றதும் எவ்வளவு செஞ்சிருக்காங்கன்ற நம்ம தனியா சொல்ல தேவையில்ல, நிறைய நபருக்கு தெரியும். அதனால என்ன பண்ணும், இப்படிப்பட்ட சிந்தனைகள்ல இருந்து வெளியே வந்து எது சொல்லப்பட்டிருக்கோ மேலோட்டமா என்ன பண்ணுவோம், அது மேல நம்பிக்கை கொள்வோம். சரிங்களா? இஸ்லாமிய வரலாறுல முதலாக அல்லாஹ்வுடைய தன்மைகள்ல விளையாடிய நபர்களுடைய பெயர்கள் அந்த
கூட்டம் பேர் யாருக்கா தெரியுமா? அல்லாஹ்வுடைய தன்மைகள்லாம் இப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் யார்? முதல்ல ஜஹ்மியா. யாரு? ஜஹ்மியா. முதலாவது யாரு? அவுன் பின் ஜஹம் சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணாரு? இந்த சிந்தனை கொண்டார் ஜஹ்மியா. ஜஹ்மியாவுடைய இறுதி கால கொள்கை, அந்த ஃபவுண்டர் இருக்கார்ல, அவர் மவுத்தா போறதுக்கு மேலே அவர் ஜஹ்மியாவோட கொள்கை உண்டாக்கி இருப்பார்ல, அந்த கொள்கையுடைய முழு கோட்பாடுகள் நம்ம படிச்சுன்னு வைங்களேன். அந்த முழு கோட்பாடுகள் இசிக்கல் டு என்ன சொல்ல வராங்கன்னா அல்லாவேல்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அல்லாவேல். பெயருக்கு அல்லாஹ், பெயருக்கு அல்லாஹ், மித்தபடி எதுவுமே இல்லை. அது மொத்தமா எடுத்து வந்தா இதுதான் நமக்கு கிடைக்கும். புரியுதா? அதுல வந்து ஜஹ்மியா முழு அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய தன்மை முழுவதும் மறுத்தாங்க. அதுக்கு பின்னாடி இவங்க குட்டி போட்ட ஒரு பிள்ளை மாதிரி அஷாயிரியான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டங்கள் வந்தது. இந்த மாதிரி நிறைய கிளை கூட்டங்கள் நிறைய வந்தது. அதுல மெயினா பெயர்கள் சொல்லப்பட்ட அஷாயிரியா என்ன பண்ணாங்க? கொஞ்சம் ஏத்துக்கிட்டு கொஞ்சம் மறுத்தாங்க. நம்ம பார்க்கிறோம் சலஃப் கொள்கையில மிகவும் நெருக்கமா இருக்கக்கூடியது என்னது? அஷாயிரியா அப்படின்னு பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க கொஞ்சம் ஏத்துக்கிட்டு கொஞ்சம் விட்டுட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ரொம்ப மாற்று விளக்கம் கொடுத்து ரொம்ப பயங்கரமான ஒரு இடத்துக்கு இந்த இடத்துல போனாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ குர்ஆன் அப்போ நமக்கு என்ன தெரிய வருது? அல்லாஹ்வுடைய பேரை இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தன்மையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நமக்கு எதுக்கு மேலோட்டமா சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படி ஈமான் கொண்டு தவிர அதுக்கு மாற்று விளக்கம் கொடுக்க மாட்டோம். மாற்று விளக்கம் சம்பந்தமா நான் ஏன் திருப்பி சொல்றேன்னா, சில இடங்கள்ல இப்படி தஃப்சீர் செய்யப்படுது. நம்ம வாழக்கூடிய இடங்கள்லயே தஃப்சீர் செய்யப்படுது. உதாரணமா அல்லாஹ் சொல்லலாம், பல் யதாஹு மப்சூத்தத்தான், அல்லாஹ்வுடைய 2 கைகள் விரிந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப அல்லாஹ்வுடைய 2 கைகள் விரிந்திருக்குன்னா இப்ப அல்லாஹ்வுடைய 2 கை எப்படி யாரை கேள்வி கேட்டுருவாங்க? அதை பத்தி கேட்பாங்க. அது ஏன் டெய்லி விரிஞ்சிருக்குமா இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல தெரியாம ஒரு விளக்கம், பல் யதாஹு மப்சூத்தத்தான், அல்லாஹ்வுடைய 2 கைகள் விரிந்திருக்குன்னா அல்லாஹ் வாரி வல்லல், இப்படி ஒரு விளக்கம். அல்லாஹ் வாரி வல்லல், அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன், தினமும் கொடுப்பான், எல்லாமே அதோட இடங்கள்ல இருக்கு. இதுக்கு விளக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய 2 கை விரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு இந்த விளக்கத்தை குறைக்கிறது என்பது இது என்னது? மாற்று விளக்கம். இதே மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் தான் என்னது? யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்வுடைய கை உயர்ந்திருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ்வுடைய கை உயர்ந்திருக்கு அப்படின்னா இது அல்லாஹ் எங்க சொல்லுவாங்க? போருடைய இடத்துல சொல்லுவான். காஃபிர்கள் வந்துட்டு நாங்கெல்லாம் சதி செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் அல்லாஹ் இது சொல்லுவான். அல்லாஹ்வுடைய கை உயர்ந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வெற்றி. அதுக்கு அர்த்தம் என்னது? வெற்றி. அல்லாஹ்வுடைய கை டெய்லி உயர்ந்திருக்குமா? இப்படி ஒரு கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்றது தெரியாம இதுக்கு வெற்றி அர்த்தம், அதுக்கு அர்த்தம் அல்லாஹ்வுடைய கை உயர்ந்திருக்கு அப்படின்னா அர்த்தம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு மாற்று விளக்கம். நம்ம என்ன பண்ணுவோம்? எது சொல்லப்பட்டிருக்கோ ஈமான் கொள்றோம், மாற்று விளக்கம் கொடுக்குறோம், எதிர்க்க இருக்கணும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றோம், இல்ல அவனை கரெக்டா தீனு கொண்டு வரோம். இதுவும் பண்ண மாட்டோம். சொல்லப்பட்டிருக்கு ஈமான் கொள்றோம். சரிங்களா? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க காலத்தில் நடந்த ஒரு பிரபலமான சம்பவம் யாருக்கு ஞாபகம் இருக்கு? இந்த அஸ்மால், இந்த அல்லாஹ்வுடைய பண்புகள், தன்மைகள், பெயர்கள், இது சம்பந்தமான ஒரு பிரபலமான ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. அதுல இருந்து தான் இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய தெளிவு வந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அல்லாஹ்வுடைய தன்மைகளை எப்படி கையாளணும் அப்படின்னு ஒரு தெளிவு அதுக்கு பின்னாடி தான் நிறைய இடங்கள்ல வந்தது. இருக்கா குரிஸ் ஹசன். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய இடத்துல மஸ்ஜித் நபவியில படிக்க வச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு நபர் வராரு. ஒரு நபர் வந்து கேட்கிறாரு, மாணவர் கிடையாது, வந்தாரு, திடீர்னு கேட்டார். என்ன கேட்டாரு? மாலிக் படிக்க வைக்கிறது பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அல்லாஹ் ரஹ்மான் உயர்றால, தன்னுடைய அரிசி மேல உயர்ந்திருக்க, குரிசி மேல உயர்ந்திருக்கால. அப்போ உயரும் பொழுது இதை பத்தி கேட்கப்பட்டது. அவன் கேட்டான், அல்லாஹ் எப்படி உயர்ந்திருக்கான், அந்த எப்படின்ற விஷயம் கேட்டான். எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்டான். கேட்ட பொழுது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ஒரு அறிவிப்பு அடிப்படையில் இமாம் மாலிக் அவங்களுக்கு இவன் கேட்ட இந்த கேள்வி அவங்களுடைய நெத்தியில வந்துட்டு வேர்வை வர வச்சுன்னு சொல்லப்படுது. வியர்வை வர வச்சது. ஆன்சர் சொல்ல முடியாதுலாம் கிடையாது. அவங்க அந்த வியர்வை எதுக்கு வந்ததுன்னா, இந்த கேள்வி புதுமையானது, இந்த கேள்வி பல்வேறு குழப்பங்களுடைய கதவு. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது அலிஸ்தவா மஅலூம், அல்லாஹ் உயர்ந்திருக்கான்ற எல்லோருக்கும் தெரியும். கைஃபியத்துஹு மஜ்ஹூல், எப்படி உயர்ந்திருப்பான் மறைமுகமானது. எப்படி உயர்ந்திருப்பான் மறைமுகமானது. ஈமானு பிஹி வாஜிப், எப்படின்னு தெரியல, ஆனா அது மேல ஈமான் கொள்றது என்னது? வாஜிப், கட்டாய கடமை. சுவாலு அன்ஹு பிதா, அதை பத்தி கேள்வி கேட்கறது பிதாத் அப்படின்னு சொல்லி அவரை வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? அவர் அமுச்சு விட்டுட்டாங்க அப்படின்ற செய்தி பார்க்கிறோம். அப்போ அஸ்மாஉல் ஹுஸ்னா சம்பந்தமான விஷயங்கள் வரும்போது என்ன பண்ணுவோம்? சொல்லப்பட்டிருக்கு, கேள்வி கேட்காம என்ன பண்ணுவோம்? முழுமையா ஈமான் கொள்றோம். கேள்வி கேட்டா என்ன ஆகும்? கேள்வி எப்படின்ற விஷயம் கேட்டோம், அல்லாஹ் எப்படி நாடுறான், இப்படி படைக்கிறான், இந்த எப்படின்ற விஷயம் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆகும்? குழப்பங்கள். வேற புரியல, ஏத்துக்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க. அதுதான் மெயின். இப்ப எப்படின்ற ஒரு விஷயம் திறக்கப்பட்டுருச்சு நீங்களேன், ஒவ்வொருத்தருக்கு கருத்து ஷரியத் ஆயிரும். நான் ஒரு மாதிரி சிந்திப்பேன், நான் ஒரு மாதிரி பயன் பண்ணுவேன்.
பகல் பலியில அவர் ஒரு மாதிரி, இந்த ஜமாத்தை அவர் ஒரு மாதிரி, தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, மார்க்கத்தை இது பண்ணிடுவாங்க. இப்ப ஹதீஸிலும் குழப்பம் இருக்கு, அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கிட்டையும் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி என்னது, புரிஞ்சுதான் ஏத்துக்கணும்னு சொன்னா யாருடைய புரிதல் அடிப்படை நம்ம ஏத்துப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிதலை வச்சு பார்த்தா ஒரு ஹதீஸும் என்ன பண்ணாது, மிஞ்சாது. அப்ப அந்த அடிப்படையில் என்ன பண்ணுவோம், நம்ம நமக்கு புரியல அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டோம். அல்லாஹ் குர்ஆன் சொன்னா லைஸ கமிஸ்லிஹி ஷை, அல்லாஹ்வை போன்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு போன்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்ப அல்லாஹ்வுக்கு போன்று எந்த ஒரு விஷயம் கிடையாதுன்னா அல்லாஹ் எப்படி நாடுவான்ற என்ன பண்ணாது, நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டு அது யோசிக்க கூடாது. சரிங்களா? இது அஸ்மால் ஹுஸ்னாவுடைய சில இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. மீதி இது தாண்டி அஸ்மால் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய பெயர்கள் தன்மை சம்பந்தமான பின்னாடி சில பாடங்கள் வரும். இந்த நம்பர் எழுதணும். அடுத்த பாடம் பார்க்கலாம். அல்லாஹின் அருள்கொடை அறிந்த பின் அதனை நிராகரித்தல். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த ஒரு அருள்கொடை இருக்கு, அது அல்லாஹ் கொடுத்தா நமக்கு தெளிவாயிருச்சு, தெளிவான பிறகு அதை மறுக்கிற இது சம்பந்தமான ஒரு பாடம். சூரா அன்-நஹல்ல 83வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், யாரிஃபூன நியமத் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள்கொடை அறிந்திருக்கிறார்கள், சும்ம யுன்கிரூனஹா, பிறகு அதை மறுக்கிறார்கள், வஅக்ஸருஹுமுல் காஃபிரூன், அவர்களுடைய பெரும்பாலானோர் காஃபிர்களே. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் எப்படி அல்லாஹ் தான் நியமத் கொடுத்தான், அருட்கொடை கொடுத்தான் தெரியுது, தெரிஞ்ச பிறகும் மறுக்கிறாங்க, தெரிஞ்ச பிறகு மறுக்கிறாங்க. இப்படி மறுக்கிறவங்க காஃபிருங்க அல்லாஹ் அப்படின்னு சொல்றான். இந்த ஒரு வசனம் தான் என்னது இந்த பாடத்துல வரும். இப்ப இந்த இடத்துல நம்ம தெரிய வரக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம பார்க்குறோம் முஜாஹித் ரஹிமுல்லா அவங்க அனஸ் பின் மாலிக் அவங்களுடைய மாணவராக வருவாங்க. அவங்க இந்த ஹதீஸ் இந்த விஷயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுவாங்க, இப்படி ஒரு நபர் சொல்றாரு, எப்படி முஜாஹித் சொல்றாங்க, இப்படி ஒரு நபர் சொல்றாரு, எப்படி அப்படின்னா, நான் சேர்த்து வைத்ததெல்லாம் என்னுடைய பரம்பரை எனக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு நபர் சொல்றாரு, அப்படின்னு ஒரு நபர் சொல்றாரு. இந்த தஃப்சீர் என்ன பண்றாரு, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் இந்த வசனத்துடைய கீழே கொண்டு வர்றாரு. என்னது, இமாம் முஜாஹித் சொல்றாரு, ஒரு நபர் இப்படி சொல்றாரு, நான் சேர்த்து வச்சதெல்லாம் எனக்கு அந்த பரம்பரை சொத்துன்னு சொல்லுவாங்களே அப்படி எனக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு நபர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த வசனத்து அர்த்தம் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, அல்லாஹ் நியமத் கொடுத்து பிறகு அதை மறுக்கிறான். அவர்கள் பெரும்பாலும் காஃபிர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்துக்கு இப்படிதான் அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஒரு உதாரணமா என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, எப்படி நம்ம கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் அல்லது சொத்து உரிமை இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்குது, ஒரு மனிதர் மூலியமா கிடைச்சாலும் அந்த மூலியத்தை உண்டாக்குன யாரு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் நாடிய பிறகுதான் என்ன பண்ணுது, நமக்கு எல்லா விதமான பொருளாதாரமும் கிடைக்குது. இப்ப கிடைச்ச பிறகு அது நமக்கு கிடைச்சிருச்சு, எல்லாம் வந்துட்டு பார்த்தாச்சு, சொத்து சுகம் பார்த்த பிறகு அது யார் பக்கமா திருப்புறோம், அல்லாஹ் பக்கமா திருப்பணும். அல்லாஹ் கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஆனா யார் பக்கம் திருப்புறோம், மனிதர்கள் பக்கமா அது திருப்புறோம், மனிதர்கள் பக்கமா திருப்புறோம். இந்த மனிதர் பக்கமா திருப்புறது இதுதான் வந்துட்டு, அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று அல்லாஹ் நியமத் கொடுத்த பிறகு மறுக்கக்கூடிய சமம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த இடங்கள்ல அல்லாஹ் நியமத் கொடுத்து அல்லாஹ் கொடுக்கல அப்படின்னு சொல்லல யாருமே, அல்லாஹ் தான் நியமத் கொடுத்தான். ஆனா கொடுத்த நியமத்தை யார் பக்கம் நம்ம சார்ந்து இருக்கிறோம், இவர் கொடுத்த சார்ந்து இருக்கிறோமா, இவர் கொடுத்த நம்பிக்கப்பட்டிருக்குமா, இவர் கொடுத்தது மாதிரி வெளியே பேசுறோமா, யார் பக்கம் சார்ந்து இருக்கும், இதுதான் மெயினான ஒரு விஷயம் அப்படின்றத பார்க்கிறோம். இதே பண்றோம் பார்க்கிறோம். அதாவது அவுன் பின் அப்துல்லா ரஹிமுல்லா அவங்க இந்த விஷயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, ஒரு நபர் என்ன பண்றாருன்னா இந்த விதத்துல சொல்றாரு. எந்த விதத்துல அப்படின்னு சொன்னா, நம்ம கப்பல் ஓட்டிட்டு இருக்கோம், கப்பல் ஓட்டிட்டு இருக்கும்பொழுது அந்த கப்பல் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பெரிய இயற்கை சீற்றம் வந்து கப்பல் ஆடுது. ரொம்ப இயற்கை சீற்றம் வந்தா என்ன, கப்பல் கவுறது வாய்ப்பு இருக்கு, நிறைய விஷயம் நடக்கும். இப்படி இருக்கும் பொழுது புயல் வந்தது, கரெக்டா வந்து கப்பல் என்ன பண்ணுது, காலில் கரை சேர்ந்துரு. இந்த கரை சேர்ந்த பிறகு ஒருத்தர் வந்து இப்படி சொல்றாரு, என்ன சொல்றாரு, புயல்லாம் அடிச்சது, கேப்டன் சூப்பரா ஓட்டிட்டாரு அப்படின்னு ஒரு நபரை சொல்றாரு. அப்போ இந்த வசனத்தை அடிப்படையில் இவரும் என்ன பண்ணாரு, அல்லாஹ்வுடைய நியமத்தை மறுத்துறாரு அப்படின்னு சொல்லி அவுன் பின் அப்துல்லா ரஹிமுல்லா ஒரு மிகப்பெரிய தபாத்தாபி அவர் சொல்றாருன்னு பார்க்கிறோம். புரியுதா? அப்ப இந்த மாதிரி மார்க் அறிஞர் உதாரணம் ஏன் வசனத்துகளை கொண்டு வரப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒருவேளை உதாரணம் இல்லைன்னா இந்த வசனத்தை புரியணும், எப்படி புரியுவான் தெரியுமா, அல்லாஹ் கொடுத்த நியமத்தை இது அல்லாஹ் கொடுக்கல, வேற ஒருத்தர் கொடுத்தாரு, வேற தெய்வங்களும் வேற கடவுளும் கொடுத்தது அப்படின்னு சொன்னா அதுதான் இதுக்கு வந்துட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைச்சிருவாங்க. ஆனா உண்மையிலே சஹாபாக்கள் ஊடாக வந்தக்கூடிய மாணவர்கள் எப்படி இது புரிஞ்சிருந்தாங்க, நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சி அந்த விஷயம் அல்லாஹ் பக்கமா சாடாம இன்னொரு மனிதனுடைய பக்கம் சாடுனா அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க பார்க்கணும். உண்மையிலே பாருங்க, குர்ஆனும் ஹதீஸையும் எந்த விதத்துல விளங்குறோம், எந்த மெத்தடில் புரியுறோம், மிக முக்கியமான விஷயம். இந்த விஷயம் ஒருத்தருக்கு விளங்கல அப்படின்னா எந்த இடத்துல தடம் போடுவாரு நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணணும், அல்லாஹ் ரப்பல் முற்படுத்தணும். எல்லாமே அல்லாஹ் மூலியமா தான்.
அல்லாஹ் நாடி அல்லாஹ் மூலியத்துக்காக சில நபர்கள் ஏற்படுத்தினா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சில தஃப்சீர் அடிப்படையில் பார்க்கணும். சில நபர்கள் சொல்றாங்க, அதாவது வீட்டில் ஒரு வேலை, அதாவது நாய் இருந்தனால வீட்டில் திருட்டு நடக்கல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. வீட்டில் நாய் இருந்தனால அந்த இடத்துல திருட்டு நடக்கல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இதுவும் தவறுன்னு சொல்றாங்க. எப்படி? நாய் இருந்தால் திருட்டு நடக்கல, அப்ப எதை எங்க கொண்டு வந்துட்டாங்க? நாயை பாதுகாவல் கொண்டு விட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க? பாதுகாப்பு அடிப்படையை உயர்த்துறாங்க. உண்மையிலே பாதுகாப்பு தர்றது யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நம்ம பிராக்டிகலா செஞ்சு பார்த்தோன்னா நாயில அது கோடான கோடி வீட்டில் திருட்டு நடக்காம தான் இருக்கு. அப்போ ஒரு விஷயம், நாயோ அல்லது பூட்டு அல்லது சிசிடிவி கேமரா இந்த மாதிரி சில தற்காலிகமான சில விஷயங்களை வச்சு என்ன பண்றோம், நம்முடைய விஷயங்களை காரியங்களை முடிவு செய்யறது காரணமா என்ன பண்ணுது? இதெல்லாம் ஷிர்க்குன்னு சொல்ல, இதெல்லாம் ஷிர்க்குடைய வாசல்கள். நம்ம பேச்சுல பேணதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த வாசல் நுழைஞ்சு நாளைக்கு மிகப்பெரிய ஷிர்க்க விழுந்த பிறகும் என்ன பண்ண மாட்டோம்? உணர்ச்சியே இல்லாம இருக்கும். அப்போ எது பேசினாலும் எந்த இடத்துல நம்ம எதை பேசணும், அல்லாஹ் முற்படுத்தி பேசணுமா அப்படின்றத கவனிச்சு பேசணும்ன்றது இந்த வசனம் பண்ணது விளக்கு. இது நம்ம எழுதிப்போம். அடுத்த பாடம் பாருங்க. அறிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு இணைகளை ஆக்குதல். அறிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு இணைகளை ஆக்குதல். இதுக்கு இந்த 41வது பாடத்திலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி கவனம் செலுத்தப்படுது. அதாவது ஒரு தௌஹீத உறுதியா இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லது ஒரு மாணவர் எப்படிலாம் இருக்கணும், அவருடைய பேச்சுல இருந்து அவருடைய நடத்தையில இருந்து அவருடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எப்படி தெளிவா இருக்கணும்ன்றதும் சொல்லிக் கொடுக்கப்படுது. சூரா பக்கரால 22வது வசனத்தை அல்லாஹ் சொன்னான், ஃபலா தஜ்அலூ லில்லாஹி அந்தாதன் வ அன்தும் தஅலமூன். இன்னும் நீங்கள் அறிந்து கொண்ட நிலையில் அல்லாஹ்வுக்கு இணைகளை ஆக்காதீர்கள். அல்லாஹ் சூரா பக்கரால சொல்றான், அறிந்து கொண்ட நிலையில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையை ஆக்காதீர்கள். சூரா யூசுஃப்ல வரும், உமா யுமினு பில்லாஹி அக்ஸருஹும் இல்லாஹும் முஷ்ரிகூன். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அதிகமான நபர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டே ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிகமான நபர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டே ஈமான் கொண்டிருக்கார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? அறிந்து கொண்ட நிலையை என்ன பண்றீங்க நீங்க அல்லாஹ் அறிந்த நிலையை அல்லாஹ்வுக்கு ஷிர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னா என்னது? அல்லாஹ் தான் கடவுள்ன்றதை அறிந்திருக்கீங்க, ஈமானும் கொண்டிருக்கீங்க. ஆனா வேணுமென்று தெரிஞ்ச நிலையில என்ன பண்றீங்க? அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செஞ்சுட்டு இருக்கீங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்ல, அக்ஸருஹும், அவர்களில் அதிகமான நபர்கள் இப்படிதான் இருக்காங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும், அவர் அதிகமான நபர்கள் இப்படிதான் இருக்காங்க. அப்போ ஈமான் கொள்ளக்கூடிய கூட்டம் பெரிய கூட்டம். அந்த பெரிய கூட்டத்தில் மிகப்பெரிய கூட்டம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுக்கு அறிஞ்ச நிலையிலே ஷிர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வசனத்துடைய தஃப்சீர்ல அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு மனிதன் இடத்துல அல்லாஹ் சொல்றாங்க அறிந்த நிலையிலே ஷிர்க் செய்றீங்க அப்படின்றது. இந்த ஷிர்க்ன்றது எப்படி புகுறோம் அப்படின்னா, எப்படி ஒரு மனிதன் நுழையும் அப்படின்னு சொன்னா, அப்துல்லா பின் அப்பாஸ் அவங்க ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு இருட்டு, அதாவது ஒரு இரவு இருட்டுல ஒரு மலை இருக்கு. அந்த மலையில என்னாவது பெரிய பாறை இருக்கு. அந்த பாறை கருப்பாவும் இருக்கு. கருப்பு பாறையில ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து போகுது. கருப்பு பாறையில ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து போகுது. ஃபர்ஸ்ட் இருட்டு, அது இரவுல பெரிய மலையில இருக்கக்கூடிய ஒரு பாறை, அது கருப்பா இருக்கு. அதுல ஒரு எறும்பு ஊறுது. அந்த எறும்பை ஊருக்குள்ள இருக்க தெரியுமா? ஆனா சொன்னா யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரிதான் ஷிர்க்ன்றது ஷைத்தான் மனிதன வாழ்வையில ஊற வைப்பான் அப்படின்றதும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். எப்படி ஒரு சின்ன எறும்பு இருட்டுல ஊறுறது நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த மாதிரி தெரியாத விதத்துல என்ன பண்ணும்? ஷிர்க் நம்முடைய வாழ்க்கையில நுழைஞ்சிடும். இந்த தெரியாத விதத்துல ஷிர்க் நுழைஞ்சிடும். அதை பத்தி மார்க்கம் என்ன பண்ணுது? நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் தந்திருக்கு. அந்த வழிகாட்டுதல் தூரமா இருக்கும். இப்ப அந்த விளக்கங்களை சில விளக்கம் வருது. ஷிர்க் மிகவும் எளிமையா போகக்கூடிய ஒரு இடம் என்னது? ஹலஃப், சத்தியம். அபூதாவுதுல 3251 ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹலஃப பிகைரில்லாஹ் ஃபகத் அஷ்ரக். அல்லாஹ்வை விட்டு பிற விஷயத்தின் மீது சத்தியம், மாஷா அல்லாஹ் வ ஷிஅத, அல்லாஹ் நாடியதும் நபி நீங்கள் நாடியதும் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் சேர்த்துறோம், அல்லாஹ் நாடியதும் நீங்க நாடியதும் நடந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய பேரோட ரசூலுல்லாஹ் பேர் சேர்த்து சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கு, ரசூலுல்லாஹ் நாட்டம் இருக்கு. ரெண்டு நாட்டத்தையும் சேர்த்து பேசிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ரெண்டு நாட்டத்தையும் சேர்த்து பேசக்கூடாது. நான் செய்யறேன். பேசுறது எப்படி பேசணும் அப்படின்னா,
அல்லாஹ் நாடுறான் பிறகு அப்படின்ற வார்த்தை சேர்த்துவோம். அரபில அது சும்மா சொல்லுவாங்க. பிறகு நீங்க சேர்த்துவோம். பிறகு சேர்த்து அதுக்கு பின்னாடி உலகத்தை எப்படி நடந்தது, நபிசாசம் இப்படி செஞ்சாங்க, மனிதர் இப்படி செஞ்சாங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்றத ரசம் நமக்கு கத்துத்தலாம். புரியுதா? அப்ப எது நம்ம செய்யறாலும் ஒரு தனிப்பட்ட நபர் தான் எல்லாமே செய்யறாரு, அவருதான் எல்லாமே செய்யறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க தான் எல்லாமே முழுவதுமா அவர்கிட்ட கொடுத்துக்கூடாது. நம்ம யார்கிட்ட சொல்றாலும் அவர்கிட்டே சொல்ற நம்ம என்ன சொன்னோம், அல்லாஹ் நாடினால்தான் நீங்களே எல்லா காரியம் செஞ்சீங்க அப்படின்ற என்ன பண்ணோம், அல்லாஹ்வுடைய நாட்டத்தையும் இந்த இடத்துல முன்ன கொண்டு வரும். புரியுதா? இந்த இரண்டு விஷயம் சத்தியம், அதாவது ஒரு விஷயத்தை நாடுது, இது சம்பந்தமான விரிவாக்கம் தான் அடுத்து வருது. இது நம்ம எடுத்துக்கலாம். குர்ஆன் ஹதீஸ்ல சத்தியம் செய்யக்கூடிய வார்த்தைகள் எத்தனை வார்த்தைகள் இருக்குது? இப்படிலாம் சத்தியம் செய்யலாம் இந்த வார்த்தைகள். சத்தியம் அல்லாஹ் மீது விதவிதமா சத்தியம் செய்யக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கு. யாருக்கு தெரியுமா? ஒண்ணு வல்லாஹின்னு ஒண்ணு இருக்கு. வல்லாஹி இன்னும் வேற விதமா எப்படி இருக்கு? பில்லாஹி தல்லாஹி. மாஷா அல்லாஹ். வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி லில்லாஹி. நாலு வார்த்தை மொழியா இருக்கலாம். சத்தியம் செய்யலாம் அப்படி நாலு மணி சொல்லலாம். அடுத்து பாருங்க, இப்போ சத்தியம் சம்பந்தமான சில விஷயம் சொல்றது. அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்தால் திருப்திப்படாதவர் பற்றி விளக்கும். சத்தியம் செய்யப்படுறது அல்லாஹ்வுடைய பேரா உண்மையான சத்தியம் செய்யப்பட்ட பிறகு அந்த சத்தியத்தின் எதிர்த்தரப்பு பொருந்தி கொள்ளல். என்ன பண்ண? பொருந்தி கொள்ளல். இது சொல்லப்படும். இப்படி பார்த்தா 2101 ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது சமீ நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன் யஹ்லிஃபு பி அபீஹி ஃபகால லா தஹ்லிஃபு பி ஆபாயிக்கும் மன் ஹலஃப பில்லாஹ் ஃபல்யஸ்துக். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபர் பத்தி ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்டாங்க. ஒரு நபர் பத்தி ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்டாங்க. அவர் என்ன பண்ணாரா, அவங்க அத்தா பேர்ல சத்தியம் செஞ்சாரு. அத்தா மேல சத்தியம் அப்படின்னா அத்தாவோட பேரை வச்சு சத்தியம் செஞ்சாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் என்ன பண்ணிட்டாரு? என்ன செஞ்சாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஹ்லிஃபு பி ஆபாயிக்கும். இப்படி பண்ணாதீங்க. உங்களுடைய அத்தாவுடைய பேரால சத்தியம் செய்யாது, அல்லாஹ்வுடைய பேரால சத்தியம் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய பேரால சத்தியம் செஞ்சிட்டீங்கன்னா ஃபல்யஸ்துக், உண்மைப்படுத்துங்க. பேருக்குலாம் கிடையாது. சத்தியம் செஞ்சா உண்மைப்படுத்துங்க. உண்மைப்படுத்து. மன் ஹலஃப லஹு பில்லாஹ் ஃபல்யர். ரசூலுல்லாஹ் யார் அல்லாஹ்வுடைய பேரால சத்தியம் செய்றாரோ எதிர்க்கக்கூடிய நபர்கள் நம்ம புரிந்து கொள்ளணும். வமன் லம் யர்தா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேர் சொல்லியும் யார் புரிந்து கொள்ளலையோ ஃபலைஸ மின் அல்லாஹ், அல்லாஹ்வை சார்ந்தவர் கிடையாது. யார் இல்ல? அல்லாஹ்வை சார்ந்தவர் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி அவங்க பார்க்கணும். இது வெறும் ஒரு செய்தி அடிப்படையில் சொல்லல, அவன் அல்லாஹ்வை சார்ந்தவர் கிடையாது அப்படின்ற ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி அடிப்படையில் சொன்னாங்கன்னு கிடையாது. இது ரசூலுல்லாஹ் அந்த நபருக்கு எதிராக செய்யக்கூடிய துவா. நபருக்கு எதிராக ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய துவாவை பார்க்கிறது. என்னது? அல்லாஹ்வுக்கு சத்தியமா நான் இதை செய்யல, அல்லாஹ்வுக்கு சத்தியமா நான் இதை செஞ்சு அவன் அல்லாஹ்வுடைய பேரால சத்தியம் செஞ்சு அல்லாஹ்வுடைய பேர்லயே இவன் வந்து பொய் சொல்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு எந்த தரப்பு என்ன பண்றாங்க, அவன் சத்தியத்தை சந்தேகப்படுறான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இது என்னது? நம்ம அல்லாஹ்வை சார்ந்தவரே கிடையாது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்ற செய்தி பார்க்கிறோம். புரியுதா? இப்போ இந்த இடத்துல தான் நம்ம சோதிக்க போறோம். என்னது? அல்லாஹ்வுடைய பேர்ல எதிர்த்தரப்புல சத்தியம் செய்யறவன் நல்லா தெரியுது, வாழ்க்கை ஃபுல்லா டெய்லி போய் பேசி தெரியும், இன்னைக்கு பார்த்தா அல்லாஹ்வுடைய பேர்ல சத்தியம் செஞ்சுட்டு இது இப்படி இப்படின்னு சொல்றான். எப்படி நம்புறது அப்படின்னு சொல்றோம். முதல்ல சோதிக்கப்படுவோமா? இதுதான் ஈமான். நமக்கு நம்ப முடியாத விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய பேர் சொன்னா இவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பு ஆயிட்டான் விட்டுறோம். பாத்தீங்களா? இதுதான் உண்மை. இதுதான் உண்மையான ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரால சத்தியம் செய்தால் ஃபல்யர்தா, பொருந்தி கொள்ளுங்க. யார் சத்தியம் செய்யப்படுதோ எதுல பொருந்தி கொள்ளட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பண்ணாங்க. ஒரு உறுதியோட சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு மோசமான நபரா இருந்தாலும் சரி அவரை என்ன பண்ணும்? மவிட்டணும். ரசூலுல்லாஹ் காலத்திலே எவ்வளவு விதமான விஷயங்கள் பார்க்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய பெயரால சத்தியம் செஞ்சது காரணம் என்ன பண்ணாங்க? விடப்பட்டாங்க அப்படின்ற விஷயம் பார்க்கலாம். ஆனா சத்தியம் செய்யும் பாவத்துக்கு கொண்ட பயங்கரமான தண்டனை. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய பேரால சத்தியம் செஞ்ச காரணமா ரசூலுல்லாஹ் விட்டாங்க அப்படின்ற செய்தியை நம்ம என்ன பண்றோம்? பார்க்கணும். ஏன் அல்லாஹ்வுடைய பேரால சத்தியம் செஞ்சோம்? ஏன்னா அவன் என்ன பண்றான்? அவனோட விஷயத்தை அல்லாஹ் கொண்டு வந்தான். ரெண்டு மனிதர் மத்தியில தான் காலமா போயிருந்தது. அவன் என்ன பண்ணா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்தா இப்ப அல்லாஹ் நம்மள கண்டிப்பா என்ன பண்ணுவான்? இரண்டுல ஒன்று நிரூபித்தான். பொய்யாளர் தான் சத்தியம் செய்தவரை மரணிப்பதற்கு முன்னால இந்த உலகத்தை அல்லாஹ் காமிச்சா பொய்யாளர், இவன் பொய்யாளர். அப்படி இல்ல நான் சில நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில நேரத்தை தள்ளி போட்டு மறுமையில என்ன பண்ணுவோம்? எல்லாரும் முன்னாடியும் ஓபனா காமிச்சா என்னோட பேரால மோசடி செஞ்சாங்க அல்லாஹ் காமிச்சா. அது பக்கம் அல்லாஹ்வுடைய பேரால கொண்டு வந்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்தா என்ன பண்ணாங்க? கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அவன் எவ்வளவு பெரிய அநியாயம் கொண்டு வரல.
பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் மார்க்கெட் பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையில ஒரு நபர் திருடு என்ன பண்றாரு, திருடுறாரு. திருடிய பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாரு, நீ திருடல அப்படிங்க. அவர் சொல்றாரு, வயதுல என்ன பண்றாரு, நான் திருடல. அப்ப அவர் மூணாவது என்ன சொன்னாரு, அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது சத்தியமாக திருடவில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் நடுவில் கொண்டு வந்ததுனால நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சொல்றாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய கை, என்னுடைய பார்வை நான் பொய்ப்பித்து விட்டேன், என்னுடைய பார்வை நான் பொய்ப்பித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பார்வையை பொய்யாக்குறதாக ரசூலுல்லாஹி சொன்ன செய்தியை பார்க்கிறோம். எது கண்ணுக்கு நேரா திருடம். நமக்கு தெரிஞ்ச திருட்டு, அதுக்கு பின்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச திருடம், ஆனா அவன் திருட காரணமா அவன் என்ன பண்றான், அல்லாஹ் சத்தியம் செஞ்ச காரணமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தை கொண்டு வந்த காரணமா என்னுடைய பார்வை பொய்யாக்கு அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அப்படின்றத ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையோட அவங்க செய்தி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப சத்தியம் கூடாத ஒரு விஷயம் அவங்க சொல்லிக் கொடுக்குறோம். நம்பர் அந்த நம்ம பார்த்தோம்ல, அப்படியே அனைத்து நிலையிலும் சில டைப் ஷிர்க் ஈஸியா வந்துடுது. அதுல ரெண்டு விஷயம் பார்த்தோம். முதலாவது உதாரணமா சத்தியத்தோட உதாரணம். இரண்டாவது என்ன பார்த்தோம், இந்த நாடுதல் சமாளிக்க பார்த்தோமா, அது சம்பந்தம் சொல்லப்படுறாங்க. அல்லாஹ் நாடிலும் நீர் நாடிலும் என்ற வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கணும் சொல்ற நசாய பதிவாகுது. 3773 ஹதீஸ். அதாவது அன்னை யஹூதியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பப்பா ஒரு யூதன் என்ன பண்றான், ரசூலுல்லாஹ் வரா அது சொல்றான், இன்னக்கும் துனதிது வ இன்னக்கும் துஷ்ரிகுன். ரசூலுல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நீங்கள் ஷிர்க் செய்கிறீங்க, நிச்சயம் நீங்க ஷிர்க் செய்றீங்க அப்படின்னு யூதன் யார் பத்தி சொல்றான், யார் பத்தி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அர்த்தம் கிடையாது, ரசூலுல்லாஹ் பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள் அர்த்தம் கிடையாது. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல எப்படி ஷிர்க் செய்ய விளக்குறான். தப்பூடு நீங்க சொல்றீங்க, மாஷா அல்லாஹ் வ ஷிக்த, அல்லாஹ் நாடினார் இன்னும் நீங்கள் நாடினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ் நாடினார் நீங்க நாடினீங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தப்பூடு இன்னும் சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு காபத்துல்லாஹ் மீது சத்தியமாக, காபத்துல்லாஹ் மீது சத்தியமாக சஹாபாக்கள் சொல்றாங்க. எனவே இது சொல்லிட்டு என்ன பண்றான், யூதன் போயிட்டு அவனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத ஆராத யஹ்லிஃபு ஐ யகூல், நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சஹாபாட்ட போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு நபர் சத்தியம் செய்வதா இருந்தால் வரப்பில் காபா மீது சத்தியம் செய்யலாம், காபாவோட இறைவன் மீது சத்தியம் செய்யும், காபாவோட இறைவன் மீது சத்தியம் செய்யுங்க. அல்லாஹ் மீது சத்தியமா, ரஹ்மான் மீது சத்தியமா, ரஹீம் மீது சத்தியமா, அசீஸ் மீது சத்தியமா, இப்படி எல்லாம் சத்தியம் செய்யலாம். அல்லாஹ்வுடைய பேர். இதுவும் தாண்டி என்ன பண்ணலாம், காபத்துல்லாஹ் இறைவன் மீது சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்துக்கு என்ன பண்ணலாம், பயன்படுத்த தவறு. சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க, சொல்லி கொடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் நீங்க பேசுறதாக எப்படி சொல்லணும்னா, மாஷா அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் நாடியவாறு சொல்லுங்க, சும்ம பிறகு ஷிர்க நீங்க நாடினாலும் நடக்கும், இப்படி நீங்க சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் பண்ணுங்க. ஒரே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பண்ணுங்க, அது என்னது, இன்னும்ன்றத அடிச்சுட்டு பிறகுன்றத எடுத்துங்க, இன்னும்ன்றத அடிச்சுட்டு பிறகுன்றத கொண்டு வந்தாங்க. எப்படி அல்லாஹ் நாடுனா அதுக்கு பிறகு நீங்க செஞ்சீங்க, அல்லாஹ் நாடுனா அதுக்கு பிறகு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்றத அந்த பிறகுன்றத உங்க வார்த்தையில கொண்டு வாங்க. பிறகு இல்லைன்னா என்ன ஆகும், மொழி அடிப்பின வார்த்தை அடிப்பு என்ன ஆகுது, பிறகு இல்லைன்னா அல்லாஹ்வையும் இன்னொரு விஷயத்தையும் சரிசமமா ஆக்குறோம் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இந்த ஹதீஸ் அடிப்படையிலும் இன்னும் சில ஹதீஸ் அடிப்படையிலும் சொல்லப்படுது. அதாவது வார்த்தை அடிப்படையிலும் ஒரு சென்டென்ஸ் அடிப்படையில் என்ன பண்ண, ஒரு பிரிவு இல்லாம ஒரே இடத்துல கொண்டு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய பெயரையும் அல்லாஹ்வுடைய சில செயலும் மனிதனுடைய சில செயலும் ஒண்ணா கொண்டு வரக்கூடாது அப்படின்னும் சில உலமா சொல்றோம். இன்னும் பேருதோட உச்சகட்டமா சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, சில இடங்களிலும் சில வீடுகள் சில பள்ளிகள் நம்ம பார்த்துப்போம். அதாவது ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய பேர் இருப்பாங்க, இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பேர் எழுதிருப்பாங்க. கலிமா எழுதுற வேற, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதுறனால டெக்கரேஷன் இருப்போம், அல்லாஹ்வுடைய பேர் ரசூலுல்லாஹ்வுடைய பேர். இதுவரையும் தவறு சொல்லக்கூடிய விவாதமா இருக்கிறோம் பார்க்கும். இதுதான் தவறு அப்படின்னு பத்தவ கொடுக்க வேற பேரத அடிப்படையில் எல்லாம் என்ன பண்ணலாம், தூரம் வைக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரே இடத்துல அல்லாஹ்வுடைய பேரும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய பேரும் ஒரே இடத்துல வந்து ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. சொல்றாங்க பிறகுன்னு சொல்லுங்க, ஏன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற முதல் முக்கியத்துவம் வந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. புரியுதா? அப்ப இம்மா வாதம் என்ன சொல்லி கொடுக்குது, எல்லா இடங்களும் பார்த்து பேசணும்.
பார்த்து பார்த்து நடக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கப்படுது. சரி, இப்போ இந்த இடத்துல அடுத்த ஹதீஸ் பாருங்க. இப்னு அபி ஷைபால 3589 ஹதீஸ். அன்னரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபர் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாஷா அல்லாஹ் ஷீக்க. ஒரு நபருக்கு ஒரு நபர் ஒன்று நடந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் அதை பத்தி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அது நடந்துருச்சு. இப்ப நடந்த விஷயத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சந்தோஷத்தோட வராது. ரசூலுல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஷீக்க, அல்லாஹ் நாடினா இன்னும் நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு, நீங்க சொன்ன மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னா, அஜால்தனி லில்லாஹி ஆதிலன் பல் மாஷா அல்லாஹ் வாக்கா. இன்னொரு இடத்துல நித்தன் அப்படின்னு வரும். அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ எனக்கு அல்லாஹ் வினையா கொண்டு வர, என்னைய அல்லாஹ் வினையா நீ கொண்டு வராய். நீ சொல்றாதா மாஷா அல்லாஹ் வாஹிதா, அல்லாஹ் ஒருவனே நாடியது அப்படி மட்டும் நீ சொல்ற அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கூட பிறகுனா வேற கொண்டு வர வேண்டாம், அல்லாஹ் ஒருவன் நாடியதே நடந்தது, இதுவே போதும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு சாபி சொல்லி கொடுத்தா அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? அப்போ ரசூலுல்லாஹ் இதற்கு வேண்டுதல் சொன்ன விஷயத்தை சொல்லித்தராங்க. இப்ப மேலும் சொல்லப்பட்ட ஹதீஸ் இருக்கு. மேல் சொல்லப்பட்ட ஹதீஸ் ஒரு யூதன் வந்து சொன்னா அப்படின்ற விஷயம் இருக்கு. இதுல யாராவது கவனிச்சிங்களா? யூதன் வந்து ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க. இத பத்தி சிந்தனை வருது. இந்த ஹதீஸ்ல இந்த ஹதீஸ் யூதர் வந்து நீங்க என்ன வச்சிருக்கீங்க சுட்டி காட்டிட்டு போனாங்க. ஆமா, சுட்டி காட்டிட்டு. இது சம்பந்தமான என்ன, அதாவது டிஃபரெண்டா தெரியுதா? யூதரே சிறுக்கா அவரே சிறுப்பு சொல்லிட்டார். யூதன் சிற்ப விநாயகர் இருக்கான். ஆனா என்ன தெரியல பிரச்சனை என்னன்னா, அவங்களுடைய சரீரத்தையும் இதான் சின்ன சரி இந்த மாதிரி மாசத்தையும் செய்யறது சரி, இதை மாசால கொஞ்சம் மாற்றம் சின்ன சரி. அப்ப என்ன தெரியுதுன்னா, அவங்களுடைய சரீரத்தையும் சின்ன சருடைய விழிப்புணர்வு இருந்தது. அதுல சில பேர் என்ன பண்ணாங்க, அதுக்கு மேலதான் இருந்தாங்க. அதோடைய கல்விகள் படித்தனமா வந்தது. அந்த அடிப்படையில் யூதன் வந்து சொன்னா அப்படின்னு பார்க்கணும். யூதன் உசைர் அலைஹிஸ்ஸலாம் போல அல்லாஹ்வுடைய பிள்ளையை கொண்டு வந்து வார்த்தையுடைய வெளியே போகக்கூடிய வார்த்தைகள் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா சின்ன சிறுக்குடைய சில விழிப்புணர்வு இருந்தது, அந்த கல்வி யூதனுக்கு இருந்தது அப்படின்னு பார்க்கணும். ஏனண்டா யூதன் சொல்லும் அளவுக்கு சஹாபாக்கள் ஷிர்க் வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல யூத சமுதாயத்துக்கு முதலே சொல்லப்பட்டதுனால அவங்க தெளிவாக்கப்பட்டு ஷிர்க்ன்றாங்க. இந்த யூதன் வரதுக்கு முன்னாடி வர அந்த சட்டம் கிடையாது. யூதன் வந்தா ரசூலுல்லாஹ் நடந்தார், ஏவனாங்க சட்டம். அதுக்கு பிறகு வந்து சட்டம் வருது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப என்ன தெரியுது, ஒருத்தர்கிட்ட சட்டம் சொல்லி முடிச்சு அது பிறகு திரும்ப பண்றதுனால நம்ம தெளிவான பண்ணுவோம். இவர் தெளிவான ஷிர்க்கும் தெளிவான வழிகேட்டுல இருக்காரு. தெரியாத ஒரு பாமர மனிதன், தெரியாத நபர் பார்த்து பண்ணுவோம், சட்டம் என்ன பண்ண மாட்டோம், அந்த இடத்துல சொல்ல மாட்டோம். தவறு செய்யறா அப்படின்னு. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூதன் சொல்லிதான் ரசூலுல்லாஹ் தெரியுமா அப்படின்ற சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இந்த ஹதீஸ் மறுக்கப்பட்ட நிலைதான் இருக்கு. சரிங்களா? சில நபர்கள் தவறு, யூதன் சொல்லிதான் ரசூலுல்லாஹ் தெரியுமா கிடையாது. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு மூலமா ஒரு செய்தி வரும். அந்த செய்தியில சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹுதைபா மூலமா இன்னும் ஒரு நபர் இப்படி வந்து சொல்றா அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ்வுக்கு சத்தியமா எனக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு சத்தியமாக எனக்கு தெரியும் சொன்னப்போ, ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ப சொல்லிருக்கான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணுவாங்க, இந்த இறை செய்தி சொல்லி ஆயிடும். புரியுதா? அப்போ சஹாபாக்கள் இந்த யூதன் எப்படி சொல்லியிருக்கான், சஹாபாக்கள் பேச ரசூலுல்லாஹ் தெரியாதோ அப்படின்ற மாதிரி பேசியிருக்கான். ஆனா ரசூலுல்லாஹ் கிடையாது, யூதன் சொல்லி தெரியும் கிடையாது. சஹாபாக்கள் பேசுனதா ரசூலுல்லாஹ் தெரியும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, சொந்தமா எந்த ஒரு சட்டத்தையும் சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் எப்போ அல்லாஹ் சொல்லி அனுப்புறானோ, குர்ஆனாக்கும் ஹதீஸா அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க, அதை நிறைவேற்றுறாங்க அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ அல்லாஹ் நிறைவேற்றது இந்த சம்பவத்துக்கு பின்னாடி. சரிங்களா? இதுல இந்த செய்தி வருது, இது இன்னொரு செய்தி வேற விதமா எப்படி அப்படின்னா, அது வேற சம்பவம் ஆக்சுவலா. துஃபைல் சொல்லக்கூடிய நபித்துவர் ஐஷா ரலியல்லாஹு அவருடைய ஃபேமிலி சகோதரர் மாதிரி ஒருத்தர் வருவார். துஃபைல் சொல்லக்கூடிய நபித்துவர் கனவு காணும். இந்த கனவுலை ஒரு யூதன் வரும். யூதன் வந்து இந்த துஃபைல் வந்து அவங்க சொல்லுவாங்க, யூதனை பார்த்து, யூத சமுதாயம் நல்ல சமுதாயம், நீங்க உஸைர் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ்வுடைய பிள்ளை சொல்லாம இருந்தா நீங்க நல்ல சமுதாயம், நீங்க அல்லாஹ்வுடைய பிள்ளை சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். யூதன் சொல்லுவோம், முகமதுடைய சமுதாயம் நீங்களும் நல்ல சமுதாயம் தான், ஆனா நீங்க என்ன பண்றீங்க, மாஷா அல்லாஹ் வசித்த அல்லாஹ் நாடியதும் முகமதை நீங்க நாடியதும் இன்னும் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணி இணை கருப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதன் சொல்லி கொடுப்பாங்க நபித்தோழர். இதெல்லாம் கனவு நடக்குது. இதெல்லாம் கனவு நடக்குது. அப்ப நபித்தோழர் புதுசா சொல்றாங்க. அப்ப அந்த நபித்தோழர் கொஞ்சம் நடப்பாங்க. நடந்த பிறகு நசாராக்கள் யார்,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகனா ஆக்காம இருந்திருந்தா நீங்க சிறந்த சமுதாயம் அப்ப ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சொல்லுவாங்க முகமதுடைய உம்மத் நீங்களும் நல்ல சமுதாயம் தான், ஆனா நீங்க என்ன பண்ணீங்க மாஷா அல்லாஹ் ஷிக்த வதகூலுன மாஷா அல்லாஹ் ஷிக்த, நீங்க சொல்றீங்க அல்லாஹ் நாடியும் இவர் நாடியும் நடந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா ரசூலாவை கொண்டு வரீங்க. அப்படி இப்போ நீங்களும் என்ன பண்றீங்க இந்த இடத்துல இணைய வச்சுட்டு அப்படின்னா அவங்க சொல்றாங்க ரெண்டு சமுதாயம் ஒரே செய்தி சொல்லுவாங்க. காலையில எந்திரிக்காங்க, ஒரு வித்தியாசமான கனவு, புது கனவு வர போகும்போது என்ன பண்றாங்க, சில நபர்கள் இந்த செய்திகள் சொல்லிடும். அந்த நபித்தோர் சொன்ன பிறகு என்ன பண்றாங்க, ரசூலாட்ட அடுத்து போறாங்க. ரசூலாட்ட போய் ரசூலா செய்தி சொல்லப்படுது. செய்தி சொல்லும்போது ரசூலா பண்ணாங்க யாருக்கா சொன்னீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா நான் சில பேர் சொன்னது சொல்லுவோம். ரசூலா பண்ணாங்க மஸ்ஜித் நபையில மக்களை திரட்டி மிம்பர்ல ஏறினாங்க. எந்த ஒரு விஷயம் ரசூலா பேசாதாலும் பொதுவான விஷயம் மிம்பர்ல ஏறிடுவாங்க. மிம்பர்ல ரசூலா சொன்னாங்க உங்களில் ஒரு நபருக்கு என்ன பண்ணது இந்த மாதிரி கனவு வந்தது. அவர் என்ன பண்ணாரு, சிலர்கிட்ட இந்த கனவை பத்தி சொல்லிட்டாரு. அந்த கனவுல இப்படி இப்படிலாம் வந்து ரசூலா பண்ணாங்க கனவுல விளக்கம் அது பத்தி சொல்லிட்டு அப்ப ரசூலா சொன்னாங்க இது பேர் யாராவது ஒருத்தர் நீங்க சொல்றதா மாஷா அல்லாஹ் சொல்லக்கூடாது, மாஷா அல்லாஹ் தும்ம சித்த சொல்லுங்க. மாஷா அல்லாஹ் தும்ம சித்த அல்லாஹ் நாடிலும் பிறகு இவர் நாடிலும் அல்லது இவர் செய்ததும் அப்படின்னு பிறகுன்ற வார்த்தை கொண்டு வாங்க அப்படின்னு ரசூலா சொன்னதாக சரியான ஹதீஸோட செய்தியை பார்க்கணும். அப்போ இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம். சட்டம் ஏவப்பட்டது நம்ம படிச்ச இந்த ஹதீஸாவும் இருக்கலாம், சட்டம் ஏவப்பட்டது அந்த ஹதீஸாவும் இருக்கலாம். இப்போ அந்த ஹதீஸ் அடிப்படையில அந்த ஹதீஸ் அடிக்கு பின்னால்தான் சட்டம் ஏவப்பட்டது. இப்படிலாம் பேசக்கூடாத சட்டம் ஏவப்பட்டதுன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கனவு ஊடாக அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கலாம். கனவு ஊடாக ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி தரான். சில சஹாபாக்களுடைய கனவுகள் மூலியமா ரசூல் அடுத்த சட்டத்தை ஏவுவாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணும், ஷரீஅத்துடைய சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும். உதாரணமா பெண்கள் பரதா போடுறது நிறைய சட்டம் அவங்க சொல்ல அவங்களுடைய சில தூர பார்வை அப்படின்னு சொல்லலாம். தூர கனவு கேட்க அதான் அசல் என்னது அசான் அப்துல்லா அதாவது அப்துல் ரஹ்மான் பின் அப்துல் ரப்பி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்துள்ள இருக்காரு. இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, அதாவது அசானுடைய வார்த்தைகளை கனவு முதல்ல பார்ப்பாரு. அசானுடைய வார்த்தை முதல்ல அவங்க சொல்ற மாதிரி நம்ம எப்படி இந்த வழி சொல்லணும் அதான் கனவு பார்ப்பாரு. இதே கனவு உமர் பின் கத்தாப் அவங்க பார்த்துப்பாங்க, உஸ்மான் ரலி அவங்க பார்த்துப்பாங்க. இரண்டாவது மூன்று நபித்துள்ள கனவு பார்த்துப்பாங்க. இறைச்சி குர்ஆன் ஹதீஸ் வந்திருக்கா பாருங்க. நபித்தோட கனவு வந்து ரசூலா சொன்னாங்க சட்டமாக்கிறாங்க பார்க்கணும். புரியுதா? அப்போ இப்ப பிற நபருடைய கனவு கூடாவும் ஷரியத்துல மாற்றமும் ஷரியத்துக்கு கூட குறைத்தல் ஏற்படும் அப்படின்றதும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அவங்களுடைய கனவு தான் ஷரியத் கிடையாது. அதாவது நிர்வாகம் செய்யக்கூடிய நபர் இருக்கும், அதுதான் நபி. அவங்க வந்தா அவங்க மாத்திரம் கிடையாது, அதை சொல்லி நிர்வாகம் செய்யறதா ஒருத்தருக்கும் அது நபி அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு யாரும் திரும்ப கனவு வச்சுனா மாற்றம் ஏற்படுத்த முடியாது. அடுத்த கடைசி கடைசி இந்த அமருடைய கடைசி பாடம் காலத்தை ஏசியவர் அல்லாஹ்வை சங்கடப்படுத்தியவர் ஆவார். காலத்தை ஏசியவர் அல்லாஹ்வை சங்கடப்படுத்தியவர் ஆவார். ஏசுதவனா என்னது? திட்ற. சரியா? சூரா ஜாசியா 24 அல்லாஹ் சொல்றான் வகாலு காஃபிர்கள் சொல்கிறார்கள் மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு ஒரே வாழ்க்கை, அடுத்த வாழ்க்கை கிடையாது, இதான் ஒரே வாழ்க்கை. நமூத்து வனாஹியா, நாங்கள் மரணிக்கிறோம், நாங்கள் உயிர் பெறும், இந்த உலகத்தை மரணிக்கிறோம், இந்த உலகத்தை பிறக்கிறோம், இப்படிதான் நாங்கள் இருக்கோம். ஒமாயும் பிக்மா இல்லதாக, எங்களை அழிப்பதெல்லாம் காலம் மட்டுமே, எங்களை அழிப்பதெல்லாம் வந்து காலம் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒமாலம் விதாரிக்குமே இன்னும் இல்லாமல் இதை பற்றி அவர்கள் கல்வி கிடையாது. அவர் என்ன பண்ணாங்க, தோராயமாக ஒரு கணிப்பில் தான் பேசுகிறார்கள். அவர் அதை சொன்னார். காப்பிர்கள் என்ன சொன்ன, மக்களுடைய காப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது மறுமை வாழ்க்கை கிடையாது சொல்லுவோம், இந்த வாழ்க்கை தான் இருக்கு சொல்லுவோம். இந்த வாழ்க்கை இங்கே இந்த உலகத்தை பிறக்கும், இங்கே மரணிக்கும், எங்களை அழிப்பதெல்லாம் காலம் அப்படின்னு என்னது, நேரம் வந்து நாங்க அழிஞ்சிருவோம், நேரம் வந்து பிறக்கணும், நேரம் வந்து நாங்க மௌத்தாவோம் அப்படின்றத நாட்டத்தை எது பக்கம் வந்துட்டாங்க, நேரம் பக்கம் வந்துட்டாங்க. அதாவது அவருடைய அழிவுடைய காரணம் நேரம் தான் அப்படின்றதும் என்ன பண்றாங்க, அந்த சிந்தனையில பேசுறாங்க அப்படின்னு பாக்குறோம். அல்லாஹ் இதை கடுமையா கண்டிக்கணும். இதோட விளக்கம் ஹதீஸ பார்க்கிறோம். சஹீஹ் புகாரில 4826 ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ் யகுல், அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை சங்கடப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? இப்ப அல்லாஹ் சொல்றதாக ஹதீஸ் வந்தா அந்த ஹதீஸ் என்ன சொல்றாங்க, ஹதீஸுல் குதுஸி அப்படி போனாங்க. அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மகன் என்ன சங்கடப்படுத்துகிறான். எப்படி
எப்படி ஆதமோட மகன் அல்லாஹ் சங்கடப்படுத்தினானா யசுத்த அவன் காலத்தை ஏசுறான், காலத்தை நம்ம திட்டுறான். அனந்த எல்லாம் சொல்ற நானே காலமா இருக்கேன், நானே காலமா இருக்கேன். பியதில் அமல் என்னோட கையில எல்லாம் சக்தி இருக்கு. உக்கலிபல் லைல வந்தா காலையும் மாலையும் நானே திருப்புகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? இதை செய்ய நமக்கு தெரிய ஒரு விஷயம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மனிதர் செய்யக்கூடிய சில விஷயங்கள் சங்கடப்படுது. சில விஷயம் சங்கடப்படுத்துது. சங்கடப்படுத்துறது வேற, ஒருவருக்கு நஷ்டம் ஏற்படுத்துறது வேற. சரிங்களா? இப்ப இந்த சகோதரன் அடிக்கிறேன் அப்படின்னா அவரை நான் வந்துட்டு நஷ்டம் ஏற்படுத்துறேன், சங்கடம் படுத்துறேன். அவர் நஷ்டம் எந்த அடிப்படையில வலிக்குது, அந்த அடிப்படை. ஆனா அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லப்பட்ட விஷயம் நஷ்டப்படுத்த கிடையாது, சங்கடப்படுத்துறது. அல்லாஹ் யாரும் நஷ்டப்படுத்தவே முடியாது. ஆனா மனிதர் செய்யக்கூடிய சில செயல்கள் அல்லாஹ் சங்கடப்படுத்த அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றதாக ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இப்போ இதுல இரண்டாவது விஷயம் என்னன்னா, காலத்தை அல்லாஹ் சொல்றான் வகனத்த நானே காலமா இருக்கேன் அப்படிங்கிற, நானே காலமா இருக்கேன். அப்ப காலம் அப்படின்றத அல்லாஹ்வுடைய பேர்ல அல்லாஹ்வுடைய தன்மையில கொண்டு வருமா? அல்லாஹ் சொல்றான் காலம், மனிதன் காலத்தை திட்டுறான், காலத்தை ஏசுறான், அது என்ன சங்கடப்படுது. ஆனா நானே காலமா இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதாக ஹதீஸ்ல வந்திருக்கு. இப்ப நானே காலம், அல்லாஹ் தன்னை தானே காலம் அப்படின்னு சொல்றான். சரிங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல்லாஹ்வுடைய தன்மையில காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருமா? அல்லாஹ்வுடைய தன்மையை தான் கொண்டு வரணும். தன்மையில கொண்டு வரும். பண்புகள் அந்த மாத்திரை நாள புரிஞ்சு காலம் அல்லாவுடைய படைப்பு, அல்லாவுடைய படைப்பு. சரிங்களா? நம்ம என்ன பார்த்தோம், பெயர் தன்மை வந்து அப்படியே ஈமான் கொடுக்கணும், மாற்றவர்களுக்கு கொடுக்கூடாது. அதெல்லாம் ஈமான் மாற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டோம், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டோம். ஆனா அது பத்தி எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்லப்பட்டா தவிர இந்த இடத்துல அல்லாஹ் சொன்னா வளர்த்த நானே காலமா இருக்கேன். எந்த விதத்துல அப்படியே அல்லாஹ் சொன்னான், என்னுடைய கையில எல்லா சக்தியும் இருக்கு. உக்கலிபுல் லைல வந்தா காலையிலும் மாலையும் நானே திருப்பேன். உக்கலிபுனா திருப்பேன், உக்கலிபா திருப்பேன், காலையும் மாலையும் நானே திருப்பேன், நானே கரெக்ட். என்னோட சக்தி தான் காலம் இருக்கு. இந்த அடிப்படை சொல்லப்பட்டது அனந்த நானே காலமா இருக்கேன். சரிங்களா? காலம்ன்றது காலை மாலை நேரம், இதெல்லாம் எதோட படைப்பு? அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ்வுடைய படைப்பு தனக்கு இருக்க வாய்ப்பு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த செய்தி சொல்லப்படுனா இதை பத்தி பேச மாட்டோம். ஆனா எக்ஸ்ட்ரா செய்தியில அல்லாஹ் என்ன சொல்றான், காலை மாலை நானே திருப்புறேன். எனக்கு காலை மாலை நானே திருப்புறேன்னா கணத்த நான் காலம்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுவோம், காலை மாலை நான் காலம்னா நான் காலை மாலை திருப்பக்கூடியவன் அப்படின்ற என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம பிரிப்பாங்க. அப்ப காலை மாலை திருப்புதல், காலத்தை மாற்றுதல், யாரோட சக்தி? அல்லாஹ்வுடைய சக்தியில இருக்கிறது பார்க்கிறோம். சரிங்களா? இதை கடைசியா கிடைக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட் போவோம். முசீபத்தில் சம்பவமா சில விஷயம் பார்க்கும் பொழுது அது சம்பந்தமான விஷயம் தான். என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்பட்டா யார் திருப்புவாத? அல்லாஹ். எவ்வளவு பெரிய சங்கடம் இருக்கும், எவ்வளவு எக்ஸ்ட்ரீம், இதெல்லாம் நடக்குமா வாழ்க்கை நினைக்கணும்ல, அது நடந்தாலும் யார் பக்கம் திருப்போம்? அல்லாஹ் பக்கம். வல்லாஹி பெரிய விஷயங்கள் நடந்த பிறகு அல்லாஹ் பக்கம் திரும்பக்கூடியதான் உண்மையான ஈமான். உண்மையான ஈமான் நடந்து முடிஞ்சு காயப்பா ஆன பிறகு அல்ல நாட்டம் போச்சு அப்படின்னு சொல்றது ஈமான் கிடையாது. அஸ்ஸபர் என்ற சதவத்தில் பொறுமைன்றது ஃபர்ஸ்ட் கட்டத்தை மேற்கொள்றது. கணவன் இழந்த ஒரு பெண்மணி இருப்பாங்க, கடுமையான கவலை இருப்பாங்க, கவலை வச்சு, ஏன்னா அவங்களுடைய கணவன் தான் எல்லாமே இருந்தாங்க. அப்படி இருப்ப ரசூலா என்ன பண்ணாங்க, அந்த பெண்மணி சொன்னாங்க அஸ்ஸபர் என்ற சதவத்தில் பாருங்க, பொறுமைன்றது முதல் கட்டத்துல செய்யறதுதான். அந்த பெண்மணிக்கு என்ன பண்ணாங்க, ரசூலா சொல்லி கொடுத்தாங்கன்னு பாருங்க. சரிங்களா? எது நடந்தாலும் அல்ல காலத்துக்கு இருக்கிறதோ நேரத்துக்கு இருக்கிறதோ இந்த நேரத்துல இப்படி நடக்குமா, எனக்காக இப்படி நடக்குமா அப்படின்ற நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வை சங்கடப்படுத்துறதுக்கு சமம் அப்படின்றதும் இந்த ஹதீஸ் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். சரிங்களா? சரி.